ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இரவின் நிழலே. ஸோ வந்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்துட்டு எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில. நான் ரொம்ப நிறைய பேர் சப்போர்ட்லாம் பண்ணியிருந்தீங்களே, எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு, ஷாக்காக இருந்துச்சு, அதே ஒரு டைமில் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு சில நேம் மென்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எனக்குன்னு எப்பயுமே வந்துட்டு நீ மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்ப. அந்த வீடியோ நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி சின்ன கன்ஃப்யூஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்லோட் பண்ணுற வரைக்குமே இருக்குமா, அப்போ உன்னோட கமெண்ட்டை பார்த்து நீ பரவாயில்ல, நல்லாயிருக்கோ நல்லா இல்லையோ, நம்ம ஆளுக்கு நம்மளுக்குலாம் கமெண்ட்ஸ் போடுறதுக்கு வந்து ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இதை நான் ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ வந்து வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுன்றதுக்காண்டி நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்டு நெக்ஸ்ட் வந்துட்டு உமா. இவங்கள பற்றி சொல்லணும். உமா வந்து சொல்லியிருந்தாங்க, இப்படி நான் அவங்களோட ஒரு புது சப்ஸ்கிரைபர், இப்படி வந்துட்டு உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்குனாங்க. எனக்கே நம்ப முடியல. எல்லோரும் என் வாய்ஸ் நல்லாயிருக்கு, என் வாய்ஸ் நல்லாயிருக்குன்றீங்க. எனக்கு வந்து என்னைய நினைக்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. என் வாய்ஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறத கேட்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் சிரிப்பு வருது. பட் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்படி வந்துட்டு நாங்கள் புது சப்ஸ்கிரைபர் ஸ்ரீலங்காலேருந்து அப்படின்னு. எனக்குன்னா ஓ மை காட், ஸ்ரீலங்காலேருந்து நம்ம வாய்ஸ் எல்லாம் கேட்குறாங்களா, பரவாயில்ல, ஓகே, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு அப்புறம் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க நேம் மென்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் சபரிவேல் அப்படின்றவங்க நான் ஒரு தப்பு பண்ணுறேன்றதை வேறு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்படி அப்படின்னான்ற வார்த்தையை வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சிச்சு, அதை வந்து ரெக்கார்டு வந்து நான் எடிட் பண்ணும்போது தான் கவனிக்கிறேன், இன்னும் இந்த வார்த்தையை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, நெக்ஸ்ட் டைம்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலான்னும் போது இப்படி வந்து இவங்க சொல்லியிருந்தாங்க. நானுமே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு அந்த வேர்டை வந்து நான் டெய்லி லைஃப்லேயே வந்து நான் அதை அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டு தானே. ஸோ அதனால் வந்துட்டு அது வீடியோலேயே எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் வந்துட்டு நான் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்ட்ரோல் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோலேயே வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோக்கு இவ்வளோ ரீச் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாலேயுமே வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, வந்து இப்படி பேசியிருந்தீங்க, உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்யூ. இன்னும் வந்து இந்த மாதிரி வந்துட்டு இன்ஸ்டாலேயும் வந்து நீங்கள் என்கிட்ட வந்து பேசலாம். ஸோ இன்ஸ்டா லிங்க் வந்து எல்லா இடத்துலையும் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். அங்கேயும் வந்து நீங்கள் எந்த ஒரு இதுனாலும் சொல்லலாம். ரெக்வஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்து அங்கே கூட வந்து சொல்லலாம், என் கமெண்ட்ஸில் சொல்ல முடியல அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான். இதுதான் வந்து நான் ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஏதாவது குறைகள் இருந்தாலும் சரி, நிறையா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த ஒரு விஷயம் என்கிட்ட அது உங்களுக்கு ஃபீல் ஆனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த பொண்ணு நேத்திக்கு வந்து அந்த சபரிவேல் அப்படின்ற ஐடியிலேருந்து வந்த பொண்ணு சொன்னனால தான் வந்துட்டு நான் அப்படின்ற வேர்டை வந்து நான் திருத்தணும் அப்படின்ட்டு இப்போ முடிவு பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது சவுண்டில் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, இல்லை வந்து நான் பேசுகிற ஸ்லாங்கில் ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. நான் அதை வந்து கன்ஃபார்மாக திட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் அதை வந்து திருத்த வந்து நான் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக ஸ்டோரியை நம்ம இதோட முடிச்சிடணும் அப்படின்னா வந்துட்டு, இப்படி ஜிமின் வந்து அப்படியே வாழ்க்கையை இழந்து போன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. இப்போ தான் வந்து ஆனால் ஒயன் வந்து அவங்க வாழ்க்கையில் இப்போ தான் ஒரு புது ஹோப் வந்து கிடச்சி, அந்த ஹோப்பை வச்சுட்டு, அதாவது அவங்க பொண்ணு வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கையாக கிடச்சி, அது இப்போ அந்த பொண்ணோடு சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட ஒரு 2 பேரோட லைஃப்புமே ஒரு வேறு டேரெக்ஷன் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம அதுலேருந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா, ஜிமின் வாழ்க்கை அப்படியே தான் போகுது. ஒரு மாதிரி வெறுமையாக போயிட்டுருக்கு. இங்கே வந்து உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஜிமின் வாழ்க்கையில் அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை, ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தாங்கன்னா புதுசாக ஒரு பெரிய பிரச்சனை வந்து வருது. என்னென்னா வந்துட்டு இப்படி ஜிமினோட ஹைடவுட்டு, வார் ஹவுசிங் அந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் அவங்க பதுக்கி வைப்பாங்களா, இந்த வெப்பன் இதெல்லாம் வந்து பண்ணுற பிஸ்னஸ் இருக்குல்ல, இவங்க ட்ரக்ஸ் மட்டும்தான் பண்ண மாட்டாங்க, பட் மித்தபடி வெப்பன் ஹேண்ட்லிங் இதெல்லாம் பண்ணுவாங்களா. அந்த மாதிரி வெப்பன்லாம் வந்து யாரோ வந்து இல்லீகலாக இவங்கக்கிட்ட இருக்கிற வெப்பனை வந்து இவங்க வேர் ஹவுஸ்லேயே போய் எடுத்து திருடி போய் விற்கிற மாதிரி
ஜிமினுக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஜிமின் நம்பல. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டாக்குமே வந்து குறையிறத ஜிமினுக்கு வந்து தகவல் வந்திருக்கும். இப்படி வந்து எல்லா வேர்ஹவுஸ்லயும் வந்துட்டு இந்த மாரி குறையிறது வந்து எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தோனே, ஜிமின் வந்து ஒவ்வொரு வேர்ஹவுஸ்க்கா போறாரு. இருக்கிற பிரச்சனை பத்தலன்ட்டு, ஜிமினே வந்து ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அந்த பிரச்சனைலாம் போய் ஹேண்டில் பண்றாரு. எந்தெந்த இடத்துல எப்படி குறைஞ்சிருக்கு, யார் யாரெல்லாம் இந்த கருப்பாடுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கே போயிட்டு, அவங்கள வந்து மொத்தமா முடிச்சு விட்டு வர்றத இப்ப அவர் வேலையா வச்சிருக்காரு. அப்படி வந்து ஒவ்வொரு வேர்ஹவுஸ்க்கா போய் போய் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்ப தான் தெரியுது, இவங்க இருக்கிறவங்கலாம் எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒரு இடத்துல 10 பொருள் இப்போ ஒரு 10 கன் வச்சுருக்காங்க அப்புட்ன்னா, அதுலேருந்து 2 கன் தூக்குனா எப்படி கணக்கு தெரியும் அப்படின்ட்டு ஏன்னா நெறைய வேர்ஹவுஸ் இருக்கு. அந்த மாரி வந்துட்டு 2 கன் தூக்குனா எப்படி கணக்கு தெரியும்னு சொல்லிட்டு, கொஞ்சம் 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 கொஞ்சமா வந்துட்டு ஒவ்வொரு பொருளா திருடி 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 வித்துட்டே இருக்காங்க. என்னதான் கொஞ்சம் கொஞ்சமா திருடினாலும் மொத்தமா கணக்கெடுக்கும்போது ஒரு எப்புட்னாலும் மாட்ட தானே செய்வான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாரி, அந்த இடத்துல வந்து அவன் மாட்டிக்கிட்டான். யார் புடிச்சா, என்ன ஏது, எந்த வேர்ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜிமின் ஒவ்வொரு இடமா போயிட்டே இருக்கும்போது, அந்த வேர்ஹவுஸ் என்னான்னு கண்டுபிடிச்சுட்டான். அவன் என்ன, யார், ஏதுன்னு கண்டுபிடிச்சு, அவனுக்கான தண்டனைய மொத்தமா அவங்க மாஃபியால இருக்க அவன் டீம்ல இருக்க எல்லாரையுமே கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பேர வந்து ஒரே இடத்துல கூட்டு வந்து, அவங்க முன்னாடி அவன அடிச்சு தொங்க விட்டு இதுதான் இனிமேல் வந்து எனக்கு துரோகம் பண்ணா நடக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டடி மரணடி பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கான் ஜிமின்னு. ஜிமினே அடிக்கிறேன், ஜங்குக்கையும் தேயாங்கி கூட பக்கத்தில் விடாம ஜிமினே அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடித்து வந்து இதுதான் வந்து எனக்கு வந்து துரோகம் பண்ணணும்னு நினச்சா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அடித்து முடிச்சுட்டு, இனிமேல் வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு அவனை கொன்னுடான். எல்லாருக்குமே அல்லாயிடுச்சு. ஆத்தி இவன் சைக்கோவா இருக்கான். ஏற்கனவே வந்து சைக்கோவா தான் இருந்தான். இப்போ என்னமோ முழு சைக்கோவா இருக்கான். காரணம் வேறு என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் வந்து இவன்கிட்ட வாலாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது வேறு வேறு சின்ன சின்னதா வந்து இவனுக்கு தெரியாமல் வந்து பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒர்க்ஸுமே வந்துட்டு இனிமேல் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அவனுக்கு கீழ ஜிம்மின் கீழ வேலை பார்க்குற எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வந்து ஜிமினுக்கு மனசு ஆறல. இல்ல நான் போய் எல்லா வேர்ஹவுஸையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஜங்குக்கிட்ட சொன்னோனே, ஜங்குக் வந்து பார்க்குறாரு. சரி இப்போ போயிட்டு வரட்டும். அவன் இங்கேயே உட்காந்துட்டு இப்படி எப்போ பார்த்தாலும் ஒய்யனே நினச்சி அழுகுறதுக்கு அவன் அங்கே போயிட்டாவது கொஞ்சம் வந்து டைவர்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஓகே மச்சான் நீ போய் பாரு. நாங்கள் வேறு இங்கே இருக்கிற வேலையை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரின்ட்டு ஜிமின் வந்து ஒவ்வொரு வேர்ஹவுஸாக போய் பார்க்குறான். அங்கெல்லாம் வந்துட்டு பெருசாலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அப்படி பண்ணிட்டு இருந்தவங்களையும் வந்துட்டு அது ரொம்ப சில்லறையா இருக்கிற மாதிரி பிரச்சனையா தான் இருக்குமா. அதாவது வந்து அங்கே இருக்கிறவங்கள மிரட்டி காசு வாங்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோடனே, இல்லை இனிமேல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் அவனுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் உங்களுக்கும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வார்ன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு வேர் ஹவுஸ் மட்டும் இருக்கும். அது வந்து இவங்க கேங்லேயே கொஞ்சம் சீக்ரெட்டான வேர் ஹவுஸு. இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, அதாவது இங்கே தான் கொஞ்சம் பெரிய பெரிய வெப்பன்ஸ்லாம் வச்சுருப்பான். ஏன்னா வந்து பெரிய பிரச்சனையாகும்போது இந்த வேர்ஹவுஸ் யாருக்குமே தெரியக்கூடாது. இங்கேயே வந்து ஹைட் அவுட்டாகவும் அதாவது ஒளிஞ்சிக்கவும் செஞ்சுக்கலாம். இங்கேயே வெப்பன்ஸ்லாம் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ஹவுஸ் செட் பண்ணி வச்சுருப்பான். அது எப்படின்னா ஆள் நடமாட்டமே அந்த இடத்துல இருக்கக்கூடாது. மக்கள் வந்து இந்த சைடில் வந்து நடமாடவே முடியாத மாதிரி ஒரு இடத்துல தான் போய் அந்த வேர்ஹவுஸ் செட் பண்ணியிருப்பான். சுற்று வட்டாரத்தில் ஒரு காக்கா கூட இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு இடத்துல போய் செட் பண்ணி வச்சனால, அந்த வேர்ஹவுஸ்க்கு போகிறான். கொஞ்சம் வந்து அவனுக்கு தெரியுது இந்த வேர்ஹவுஸ் தான், நான் வேறு எங்கேயும் இல்லையானோடனே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி நம்ம அங்கேயே போகலாம். எல்லா வேர்ஹவுஸும் நம்ம செக் பண்ணியாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அங்கேயே போய் அந்த வேர்ஹவுஸை வந்து போயிட்டுருக்கான். போயிட்டுருக்கும்போது பார்த்தா ஓகே. அப்போ இன்னும் இந்த இடத்துலாம் மக்கள் வந்து ரீச் பண்ணல. யாரும் இங்கே வந்து வீடு கட்டலை, எதுவுமே செய்யலை. அப்போ வந்து இந்த இடம் இன்னும் சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே ஜிமின் போகிறான். நல்லா வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கான். அவன் உள்ளே போய் வேர்ஹவுஸ் பார்த்தோன்னே அங்கே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஜிமின் வந்து இப்படி ஒவ்வொரு இடமா ரைடு போயிட்டுருக்கான். இப்போ கடைசி இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து உட்கார வச்சு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. பாஸ் நீங்கள் செக் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏலேருந்து இசட் வரைக்கும் அந்த வேர்ஹவுஸை பற்றி எல்லாத்தையும் எடுத்து வச்சோன்னே ஜிமின்னு பார்க்குறாரு. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 2 டேஸ் நடக்குது. நல்லா ஃபுல்லாக வந்துட்டு தூங்காமல் கொள்ளாமல் நல்லா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஓகே பக்காவாக தான் இருக்குது. அவனுக்கு நடந்தது தான் உங்களுக்கு நடக்கும். எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு அதுக்கு அப்படியே போயிடுவான். அதுக்கப்புறம் போகும்போது வந்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குமா. அப்போ வந்துட்டு இப்படி ஜிமின் கேட்குறான், இங்கே எதுவும் பக்கத்தில் தங்குறதுக்கு மாதிரி இடம் இருக்கா அப்படின்னோடனே, எதுக்கு பாஸ் எதுவும் வேணுமானோடனே, இல்லை சும்மா தங்குற மாதிரி இடம் இருக்கா அப்படின்னோடனே,
ஆ இ பாஸ் அது கொஞ்சம் தூரம் போனா ஒரு கிராமம் இருக்கு. அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளி போணும். அப்படின்னோனே, என்ன மாரி இடம் வேணும்?" அப்படின்ட்டு அவங்க கேட்டோனே, ஆ எனக்கு சும்மா நார்மலா தங்குற மாரி இருந்தா 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த மாரிலாம் வேணாமா? "இல்ல, இல்ல எனக்கு நார்மலா எந்த ரூம் இருந்தாலும் ஓகே தான்." அப்படின்னோனே, "அப்ப அந்த கிராமம் உங்களுக்கு பக்காவா இருக்கும் பாஸ்." அப்படின்னு சொன்னோனே, "சரி அப்பயே அங்க கூட்டு போங்க." அப்படின்னோனே, "பாஸ் சீரியஸாவா?" அப்படின்னோனே, சீரியஸா தான் கூட்டு போங்க." அப்படின்னோனே, "ஆ ஓகே பாஸ்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கூட்டு போறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாரி என்னன்னே தெரியல. வெளிய வந்துட்டு சரி நம்ம இப்படி இப்படி போனா வந்துட்டு மறுபடியும் அந்த ஒர்க் ப்ரெஷர்லயே போணும். லூனாவ நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாரி மனசு வருத்தத்துல தான் சரி இங்கிட்டு எங்கிட்டாவது போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கிட்டு வந்து அந்த கிராமத்த போய் நம்ம செட்டில் ஆனோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு அந்த கிராமத்து சைடு போயிட்டுருக்கேன். போற வழிலாம் பார்க்குறா அந்த வேர் ஹவுஸ சுத்தி ஒரு ரொம்ப தூரத்துக்கு வந்து ஆள் நடமாட்டமே இல்ல. அப்போ வந்துட்டு அந்த டிரைவர்ட்ட சொல்றேன், "எக்காரணத்த கொண்டும் நீங்க எந்த ஒரு மக்களும் குடி வரக்கூடாது. அத பார்த்துக்கோங்க. அது உங்க பொறுப்பு தான்." அப்படின்னோனே, "அதெல்லாம் கரெக்ட்டா தான் பாஸ் பண்றோம். யாராவது வந்து இப்படி ரியல் எஸ்டேட்காரங்க வந்தா நாங்க விரட்டி விட்டுருவோம். எல்லாம் பண்றோன்னே, மனசுல வச்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு போறான். அப்புறம் வந்துட்டு பார்த்தா கொஞ்சம் தூரம் கழிச்சு போக 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 பச்சை பசேல்னு மாற ஆரம்பிச்சிருச்சு. ஜிம்மினுக்கே ஷாக்கு. என்னடா ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கு. அப்படியே இந்த வயல்வெளி அந்த மாரி நெறையா கொஞ்சம் மரங்கள்லாம் இருக்கும்போது, ஜிமினுக்கு அது ரொம்ப ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கு. அப்படியே கேட்குறான், "கிராமம் வந்துருச்சான்னோனே?" "இல்ல சார், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுன்னோனே." "அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் இது வந்துருச்சுன்னோனே?" "இல்ல சார், இங்கே இருந்தே விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உள்ள போக போக தான் வந்துட்டு கிராமம் இருக்கு." அப்படின்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நல்லா பார்த்துட்டே வரான். ஜன்னல்லாம் தொறந்து விட்டானா, அப்படியே அந்த ஃப்ரெஷ் காத்து வருதா, "சார் ஜன்னல்." அப்படின்னோனே, "இல்ல ஜன்னல் இருக்கட்டும்." அப்படின்னோனே, அப்ப அவர் வந்து ஏசி ஆஃப் பண்ணிட்டாரு. அப்படியே அவரும் அந்த ஃப்ரெஷ் காத்து இது பண்ணும்போது, அப்படியே அவருக்கு ஒரு மாரி ஜில்லுன்னு இருக்கு. அந்த காத்த ஃபீல் பண்ண ஒரு மாரி 2 பேருக்குமே நல்லா இருக்கு. அப்ப ஜிம்மி வந்து அவர் டிரைவர் ஃபீல் பண்றத பார்த்துட்டு, ஆ காத்து எப்படி இருக்குன்னோனே, "ரொம்ப நல்லா இருக்கு சார். ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாரி காத்தெல்லாம் சுவாசிச்சேன்னோனே." "ஆமா ரொம்ப வருஷம் ஆச்சு." அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி வந்து அந்த ஏர வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கான். போக போக வந்து கிராமம் வந்து நல்லா இதாயிடுச்சு. பார்த்தா ரொம்ப எந்த ஒரு டெவலப்மெண்ட்டே அந்த கிராமத்துல இல்ல. அதாவது பெரிய பெரிய பில்டிங், ஷாப்பிங் மால் அந்த மாரிலாம் நெறைய சிட்டில பார்த்து பார்த்து அவனுக்கு வந்து ஒரு மாரி வெறுத்து போனது வந்து, இங்க ஒரு மாரி ரொம்ப ப்ளசன்ட்டா குட்டி குட்டியா கடை, சின்ன சின்ன காம்ப்ளெக்ஸு, அங்க வந்து நெறைய மரங்கள் இருக்கு. இந்த மாரி செடி, கொடி இதெல்லாம் பார்த்து பார்த்து அவன் ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஜிம்மின்னு போறான்னா, கொஞ்ச நேரம் அந்த லூனா அந்த எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாம அப்படியே ஒரு மாரி ரசிச்சு போய் அந்த கிராமத்த பார்த்துட்டே இருக்கான். அப்போ வந்துட்டு எங்கேயாவது ஆ இது இருக்கா? ஹோட்டல் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோனே அந்த டிரைவருமே வந்துட்டு போய் இப்படி ஒவ்வொரு இடமா பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து ஒரு வயசானவர்கிட்ட இப்படி வந்து கிராமத்தில தங்குறதுக்கு இடம் இருக்குமா? அப்படின்னோனே, "தங்குறதுக்கு இடமா? இங்கே" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்துட்டு, "ஆ இருக்கு ஒரு இடம் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, நேரா போய் இடது பக்கம் திரும்பி, வலது பக்கம் திரும்பி, இடது பக்கம் திரும்புனீங்கன்னா ஒரு சாப்பிட்ற ஹோட்டல் இருக்கும். அங்க போய் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க." அப்படின்னோனே, "ஏன்யா உனக்கு தெரியாதா?" அப்படின்னோனே, "அங்க போய் கேளுங்க. அவங்க தான் சொல்லுவாங்க. நல்ல ஹோட்டல்லாம் சொல்லுவாங்கன்னோனே." "சரி, சரி." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வழியிலேயே போய் பார்க்குறாங்க. அங்க சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் இருக்கு. பாஸ் நீங்க சாப்பிட்றீங்களான்னோனே, ஓகே. நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னோனே, "இல்ல பாஸ் நாங்க உங்கள ஹோட்டல்ல இறக்கி விட்டு போறேன்." அப்படின்னோனே, "இல்ல, இல்ல பரவாயில்ல. நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன். நான் நடந்து போய்க்கிறேன்னோனே." "பாஸ் நீங்க எப்படி நடக்கிறதுன்னே?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க." அப்படின்னோனே, "ஓகே பாஸ். வேற எதுவும் உங்களுக்கு வேணுமா பாஸ்ன்னோனே, ஆ ஜங்குக்கு தேங்க்யூ மட்டும் சொல்லிருங்க. நான் இப்படி வந்து இங்க இருக்கேன்." அப்படின்னோனே, ம் ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அவர இறக்கி விட்டு அப்படியே போயிட்டாரு. ஜிமின் பார்க்குறாரு அந்த இடத்துக்கிட்ட போய் இறங்கி நின்னோனே வந்துட்டு அவர் ஒரு மாரி அந்த ஸ்மெல்லே அரோமாவே ஒரு மாரி நல்லா இருக்கு. சாப்பாடோட வாசனை வந்து கடைக்கு வெளிய வரைக்கும் வருதா, இவருக்கு ஒரு மாரி டெம்ப்ட் ஆகி பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிறுலலாம் கடபட கடபட கடபடன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சோனே, இவங்க வந்து உள்ளே போயிட்டு இப்படி யாராவது இருக்கீங்களா? அப்படின்னோனே, யாருமே இல்ல. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல வந்து டம்ளர் வச்சு டொக்கு டொக்குன்னு தட்டுனோனே, அவங்க வந்து வெளிய இருந்து பார்க்குறாங்க. "யார்ப்பா தம்பி? உனக்கு என்ன வேணும்னோனே?"
இல்லை இப்படி சாப்பிட அப்படின்னோடனே, "சாப்பிடுயா? ஏன் ஹோட்டலுக்கா? வாப்பா 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 உட்காரு 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 உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா உட்கார வச்சுட்டு, "என்ன தம்பி வேணும்னோடனே, நீங்கள் மெனு கார்டு கொடுங்க" அப்படின்னா, "மெனு கார்டா? அதெல்லாம் கிடையாது. இந்தாங்க செவுத்துல ஒட்டி வச்சுருக்கேன். அங்கே என்ன இருக்கோ அதுதான் பாருன்னோடனே" அவர் அப்படி திரும்பி பார்க்குறாரு. செவுத்துல என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு, எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று கொடுங்கன்னோடனே, "எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா?" அப்படின்னோடனே, "ஆமா" அப்படின்னோடனே, "சரி தம்பி, சரி சரி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னா பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிராக்கி சிக்கியிருக்கு இன்னைக்கு. இந்த ஆள் மண்டையில மசாலா அரைச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வந்து வச்சுட்டே இருக்காரு. ஜிம்மின் வந்து பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு வந்து பயங்கரமான பசி ஆயிடுச்சு. அந்த ஸ்மெல்லு கில்லுக்கெல்லாம் பசி ஆகி எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஒரு பிளேட் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க பார்க்குறாங்க, ஐயோ! நல்லா சாப்பிட்றான், அப்போ நல்லா காசு வச்சுருப்பான் போல், பார்க்கவும் நல்லா பணக்கார வீட்டு பையன் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஜிம்மின் சாப்பிட்டுட்டே இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படியே வந்துட்டு வேறு எதுவும் ஸ்வீட் மாதிரி இருக்கா அப்படின்னோடனே, ஸ்வீட் அப்போ அந்த இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் வந்து வைக்கிறாங்க. ஸ்வீட் வச்சதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண மூடி அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்ததுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜிம்மின் அப்படியே பார்க்குறாங்க அந்த ஆன்ட்டி. என்ன அந்த பையன் அவன் கண்ணை மூட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்து முடிச்சுட்டு இப்படி, "தம்பி" அப்படின்னோடனே, "ஆ என்னக்கா?" அப்படின்னோடனே, என்னக்காண்ணா?" அப்படின்னோடனே, சாரிக்கா மறந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் அப்படின்ட்டு காசு எடுத்து, "எவ்வளோக்கா?" அப்படின்னோடனே இப்படி காசு சொன்னோடனே காசு அப்படியே ஃபுல்லாக அமௌண்ட் வச்சு எடுக்கிறாரு. பார்த்துட்டு இப்படி, "தேங்க்ஸ் தம்பி, நீ தான் தம்பி இப்படி முழு காசை கொடுக்குற, இல்லைன்னா வந்துட்டு என் உயிரை வாங்குவானுங்க. கிரெடிட் கார்டு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு என் உயிரை வாங்கிட்டே இருப்பானுங்க தம்பி. இந்த பட்டிக்காட்டுக்குள்ளே போய் நான் கார்டு எங்கிட்டு தேடுறதுன்னொடனே, அதுவும் கரெக்டு தானோடனே, தம்பி நான் ஒன்று கேட்க வரனே, எனக்கானோடனே, ரொம்ப நாளாக சாப்பிட்லையா, இல்லை இப்படி வந்து இப்படி காஞ்சு போயிட்டு வந்து சாப்பிட்றீங்களானோடனே, இல்லை ஆமாக்கா, நான் இருந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கல, நல்ல சாப்பாடு கிடைக்கல அதான் அப்படின்னோடனே, சரி தம்பி இப்போ எப்படி சாப்பாடுன்னு, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுக்கா, வயிறு நிறைஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன் அப்படின்னோடனே, ஓ சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீங்கள் ஊருக்கு புதுசா அப்படின்னோடனே, ஆமாக்கா அப்படின்னோடனே, ஓ என்னப்பா இந்த பக்கம் அப்படின்னோடனே, இல்லை இல்லைக்கா, நான் அந்த பக்கம் வேலையாக வந்தேன், அதான் இங்கே பார்த்துட்டு போனேன் அப்படின்னோடனே, ஓ அக்கா இங்கே தங்குறதுக்கு இடம் அப்படின்னோடனே, ஆ ஆமாப்பா இங்கே தான் அப்படின்னோடனே, ஆமாக்கா சொன்னாங்க இப்படி இங்கே தான் போய் கேளுங்க, சாப்பாடு ஹோட்டல் இருக்கும், அங்கே போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படின்னோடனே, ஆ ஆமாப்பா இங்கே தான் அப்படின்னோடனே, எங்கேக்கா அப்படின்னோடனே, இங்கே தான்ப்பா அப்படின்னோடனே, இங்கே இது சாப்பிட்ற ஹோட்டலுக்கானோடனே, இல்லை மேலே ரூம் இருக்குது, நீ போய் மேலே தங்கிக்கோ அப்படின்னோடனே, ஆ ஹோட்டல் இல்லையா அப்படின்னோடனே, ஏன்ப்பா ஹோட்டலில் வேணுமா அவசியமானோடனே, அ இல்லைக்கா இல்லை கேட்டேன் அப்படின்னோடனே, என்ன ரூம், தூங்குறது தானே இடம், தூங்குறதுக்கு மேலே ஒரு ரூம் இருக்குது, நீ அங்கே போய் தூங்கிக்கோ, சாப்பாடு நான் உனக்கு சாப்பாடு தந்துடுறேன், நீ வந்து ஹோட்டலுக்கு ரூம் காசு தந்தால் மட்டும் போதும் அப்படின்னோடனே, சரிக்கா எங்கே ரூம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்டோன்னே, வாப்பா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பாடா நல்லா வந்து வயிறார சாப்பிட்டு நம்மளுக்கு காசு கொடுத்தது மட்டும் இல்லாமல் ரூம் வேறு இங்கே எடுத்தாங்க. அப்புறம் இன்னைக்கு யார் மூஞ்சில் முழிச்சேனே தெரில, இப்படி ஒரு செம்மையான கஸ்டமர் வந்து கடைக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவும் அப்படியே மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. ஜிமின் வந்து அப்படியே எப்பயும் போல் உருன்னு மூஞ்சி வச்சுட்டு போகிறாரு. உடனே வந்து அந்த அக்கா வந்துட்டு ரூமை காட்டுறாங்க. தம்பி இந்த ரூம் தான் அப்படின்னோடனே, அப்படி ரூம் ஜிமின் பார்க்க ஓகேவாக தான் இருக்குது, ஒரு நல்லா க்ளீனாக இருக்குது, நல்லா ஒரு ஆம்பியன்ஸோட ஒரு பெட்ரூம், ஒரு ஒரு பெட் சிங்கிள் காட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஒரு ஒரு ஆள் தங்குற அளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. அப்படியே பார்க்குறாரு ஜிமின். அக்கா அப்படின்ட்டு பார்க்குறாரு, என்ன தம்பி ரூம் ஓகேவா இல்லை வேறு ரூம் கட்டவானே, இல்லைக்கா இந்த ரூமே நல்லா தான் இருக்குன்னொடனே, சரிப்பா அப்போ நீங்கள் தங்கிக்கிறியா அப்படின்னே, சரிக்கா சாப்பாடு உனக்கு 3 வேளையும் கரெக்டாக வந்து நான் கூப்பிட்டு நீ சாப்பிட்டு மட்டும் போனால் போதும்ப்பா அப்படின்னோடனே, சரி தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து இப்படி ரூம் போகிறார். அந்த அந்த அக்காவை வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஜிமின் ரூம் கதவை சாத்திட்டு அப்படி சுற்றி பார்க்குறாரு. நல்லா இருக்குது அப்படி சுற்றி பார்த்துருக்கும்போது வந்து பால்கனி இருக்குது. பால்கனியில் வந்து நல்ல ஒரு வியூ பாயிண்ட், அந்த கிராமமே நல்லா தெரியுது. அப்படி பார்த்துட்டே இருக்கார். அப்படி நல்லா இருக்கா, அப்படியே இந்த காற்றெல்லாம் அடிக்கும்போது அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போய் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அப்படியே படுத்து தூங்கினவர் தான். எப்போ தூங்கினாரு என்ன ஏதுன்னே தெரியாமல் அப்படியே ரொம்ப ஒரு டீப் ஸ்லீப் போயிட்டார். வயிறார நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்
இருக்கும். அந்த மாதிரி ஒரு தூக்கம் வரும்ல, அந்த தூக்கத்த போயிட்டு தூங்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எந்திரிக்க ஒரு சன்செட் ஆகிற டைமில் வந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா ஜங்குக்கும் டேவும் மாறி மாறி ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்குறாரு, என்ன இவனுங்க இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எடுத்து வந்து பார்க்குறாரு. ஒரு தூக்க கலக்கத்துல தான் பேசுகிறாரு. "என்னடா எதுக்குடா ஃபோன் பண்ணீங்க?" அப்படின்னோடனே, "டேய் எங்கடா இருக்க?" அப்படின்னோடனே, "அதான் சொல்லியிருப்பானுங்களே" அப்படின்னோடனே, "சொன்னானுங்க இருந்தாலும் தனியாக போய்க்கிறோடனே." "அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன்." அப்படின்னோடனே, "என்னடா ஒரு மாதிரி இருக்குன்னே." "டேய் தூங்கி இப்போ தான்டா எந்திரிச்சேன்னொன்னே." "ஓ தூங்கி எந்திரிச்சியா? நான் கூட பயந்துட்டேன் ஃபோன் எடுக்கலன்னொன்னே, என்ன எவனா சுத்து போட்டிருப்பானான்னொன்னே." "அப்படி இல்லை, நீ சிங்கிள் ஹேண்டாக சமாளிச்சிருவ இருந்தாலும்." அப்படின்னோடனே, "சரி சரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஃபோனை வைன்னொடனே." "எங்கே இருக்க?" அப்படின்னோடனே, "நம்ம வேர் ஹவுஸ் பக்கத்துலன்னொடனே." "சரி சரி" அப்படின்னு சொல்லிட்டு கால் வச்சுட்டாங்க. ஜிமின் பார்க்குறாரு, இவனுங்க இவ்வளோ சீக்கிரம் கால் வைக்கிற ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்னவோ பண்ணிட்டு போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து படுத்து மறுபடியும் தூங்கிட்டார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7:00 மேலே வந்து எந்திரிச்சு பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா கதவு தட்டுற சத்தம் கேட்குது. போய் எந்திரிச்சு அப்படியே அப்படியே ரொம்ப லேசினஸ்ஸாக அப்படியே சோம்பேறித்தனமாக போய் வந்து கதவு திறக்காரு. அவங்க வந்து அந்த அக்கா நிற்கிறாங்க. உடனே அந்த அக்கா, என்னப்பா நீ சாப்பிட வரல, அதனால தான் என்னன்னு பார்க்க வந்தேன்னொன்னே." "ஆ சரிக்கா" அப்படின்னு சொல்லிட்டு, "இருங்க நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன்னொன்னே." சரிப்பா நீ வா, நான் கீழே சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஜிமினும் நல்லா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. "சரிக்கா" அப்படின்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் வந்துட்டு நைட்டு தூங்க போயிட்டாரு. விடியாக்காலைல பார்த்தா யாரோ வந்து ஜிமின் கழுத்தை போட்டு நெரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னடா அவன் நெரிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த டீப் ஸ்லீப்லேயே தான் அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் வந்துட்டு அவருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது எவனோ உண்மையாலே போட்டு நடிக்கிறான்ட்டு பார்த்து அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா அப்படி ஜங்குக்கு வந்து மேலே ஏறி உட்காந்துருக்காரு. வந்து காலை பிடிச்சிட்ருக்காரு. "டேய் டேய் டேய் என்னடா பண்ணுறீங்க? விடுங்கடா விடுங்கடா." "டேய் நல்லா இருப்பேடா, நாசமா போயிருடா, நீ மட்டும் இந்த மாதிரி ஒரு இடத்துல செம்மையாக வந்து என்ஜாய் பண்ண வந்திருக்க, எங்கள் 2 பேரையும் கழட்டி விட்டுட்டு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கச்சா புச்சா கச்சா புச்சான்னு கத்திக்கிட்டே இருக்காரு. டேய் நல்லா கத்துறா, எப்படிப்பட்ட இடத்துல நம்மளை விட்டுட்டு வந்திருக்கானோன்னே அப்படியே ஜிமின் பார்க்குறாரு. "டேய் ஒரு நிமிஷம் விடுங்கடா விடுங்கடா விடுங்கடான்றாரு. உடனே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஒரு எத்து நெஞ்சிலே வந்து டேவோட நெஞ்சில் ஒரு மிதி. அவர் வந்து அப்படியே வாட்டமாக இருந்தனால கீழே விழுந்துட்டாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு கீழே தள்ளி விட்டு அவர் மேலே ஏறி உட்காந்துட்டு, "எரும மாடுங்களா, அறிவு இருக்காடா, தூங்குறவனை இப்படி தாண்டா பண்ணுவீங்களாடா, விளங்காதவனை, நாசமாக போகிறவங்களான்ட்டு." ஜிமின் கண்டமேனிக்கு பீப் பீப்பாக போட்டு திட்டிகிட்டு இருக்காரு. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாரு. பரவாயில்ல பழைய ஃபார்முக்கு வந்துட்டியான்ட்டு அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு பார்த்தால் இருந்தாலும் திட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு, "டே டே 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 டே" அப்படி இப்படி விட்டுட்டு அவரும் வந்து, "டேய் நல்லா இருப்பியாடா, நீ நாசமாக போயிடடா, டேய் இப்படிப்பட்ட இடத்துக்கு எங்களை விட்டுட்டு வந்துட்டேடா" அப்படி இப்படின்ட்டு அவரும் வந்து கத்திக்கிட்டே இருக்காரு. அப்படியே ஆச்சா புச்சான்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த அக்கா கீழே இருந்துட்டு சத்தம் கேட்குறது கேட்டு, "என்ன இது வித்தியாசமாக சத்தம் கேட்குது" அப்படின்னு சொல்லிட்டு வெறுன்ட்டு மாடிக்கு வந்து ரூம் கதவு அவங்ககிட்டயும் லாக்குக்கான கீ இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கதவு திறக்கலான்னு பார்க்குறாங்க. கதவு வந்து லாக் போடாமல் நார்மலாக தான் மூடியிருக்கு. "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு அவங்க கதவு திறந்து பார்த்தா அப்படி வந்து ஜங்குக்கு வந்து கீழே இருக்கார். ஜெமீன் வந்து ஓவராக இருக்கார். வந்து காலுக்கிட்ட கிடக்குறாரு. அந்த கோலத்தை பார்த்துட்டு அந்த அக்கா அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. இவங்க கதவு ரொம்ப ஃபோர்ஸாக திறந்தோடனே இவங்க 3 பேர் அப்படியே பார்க்குறாங்க. அவங்க ஒரு ஐ கான்டாக்ட் வைக்கிறாங்க, இவங்க ஒரு ஐ கான்டாக்ட் வைக்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டு அவங்க அப்படியே, "சரி தம்பி நீங்கள் ஏதோ பிஸியாக இருக்கீங்க." நான், "ஐயய்ய சீ 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 கருமம் முடிச்சவனே தள்ளி போடா" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் மாறி மாறி மிதிச்சுக்கிட்டு, "அக்கா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைக்கா, சண்டை தாங்க போட்டோன்னே." நானும் சண்டை தான்ப்பா சொன்னேன்னொடனே, "ஓ சாரிக்கா, நாங்கள் தான் வேறு மாதிரி நினச்சோன்னே." ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குனு கதவை பண்ணிட்டு போயிட்டாங்க. "இல்லை நீங்கள் தான்டா எதுக்குடா அப்படி வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னொடனே, ஒரு ஆதங்கம் தான்டா, நல்லா இருக்குடா ஏரியா, நம்ம வேர் ஹவுஸ் பக்கத்தில் இப்படி ஒரு ஏரியா இருக்குன்றது எனக்கு இம்புட்டு நாளாக தெரியாதுடா, அடிக்கடி இந்த பக்கம் வந்திருக்கேன்னொடனே." எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதான் சரி ஒரு மாதிரி கசன்னு மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் இங்கே வந்து சும்மா கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்னொடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வாடா சாப்பிட போகலாம்" அப்படின்னோடனே, "சரி வாடா" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. ஜிமின் பார்க்குறாரு, என்னடா அவனுங்க பாட்டுக்கு வந்தானுங்க போனானுங்க, என்ன காரணத்துக்கு கண்டு எப்போ வந்தானுங்க எதுவுமே சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்துட்டு அவரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போகிறாரு. பார்த்தா
ஜங்குக்கும் டேவும் புடி புடின்னு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா நம்மளுக்கு காசு வருது நல்லா சாப்பிட்டு போட்டு அப்படி சொல்லிட்டு அவங்களும் நல்லா சாப்பாடு போடுறாங்க. இந்தா ஜிமின் தம்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரிமாறிட்டு இருந்தவங்க டக்குன்னு சொன்னோடனே ஜங்குக்கும் டேவும் பார்க்குறாங்க. மச்சான் ஹாய்டானோடனே வச்சுக்கோ வச்சுக்கோ நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜ ஜிமின்னு வந்துட்டு உட்காந்து சாப்பாடுறீங்க அப்படின்னோடனே என்ன சாப்பாடுக்கானோடனே இதெல்லாம் ஸ்பெஷல் பண்ணோடனே அப்படியே வந்துட்டு ஜிமின் சாப்பிட்றாரா அதை 2 பேர் பார்க்குறாங்க. ஜங்குக்கும் டேங் பார்க்குறாங்க ஒரு மாதிரி. பரவாயில்ல திரும்ப வந்து அந்த பழைய இதுக்கு வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டான். ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப டீப் ஸ்லீப்பில் இருக்கான். எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா இவங்க 2 பேர் கழுத்தை நெரிக்கல. ஒரு வேளை இவன் தூக்க மாத்திரை எதுவும் எடுத்து தொலைஞ்சிட்டானா என்னமோ ஆயிடுச்சா இல்லை வேறு எதுவும் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காண்டி தான் வந்து அதாவது நெஞ்சில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அது ஜிம்மினுக்கு எப்படி தெரிஞ்சிருக்குன்னா நம்மளை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்துட்டு அப்படியே 2 பேர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல அப்போ வந்துட்டு இவன் வந்து பழைய நிலைமைக்கு திரும்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சாப்பிட்றத பார்ப்பாங்க. அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. 3 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்படி சரி தம்பி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சர்வ் பண்ணிட்டு கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு ஜங்குக்கும் டேக்கும் புரியல. என்ன பண்ண போகிறீங்கன்னா இல்லை தம்பி இங்கே ஸ்டே பண்ண போகிறீங்களா இல்லை கிளம்ப போகிறீங்களான்னே அதுவாக்கா அது நாங்களும் இங்கே தான்க்கா ஸ்டே பண்ண போகிறோன்னே அப்படியா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஓகே 3 ரூம்னோடனே சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் இது பண்ணிட்டு அப்புறம் 3 பேர் ரூமுக்கு விறுவிறுன்னு நடந்து போகிறாங்களா. அந்த அக்காவுக்கு ஒன்றும் புரியல. தம்பி அப்படின்னோடனே 3 பேர் திரும்பி பார்க்க என்னக்கா அப்படின்னோடனே இல்லை தம்பி நீங்கள் வாட்டுக்கு போகிறீங்கன்னொடனே ஆமாக்கா ரூமுக்குன்னொடனே நான் தான் இந்த ரூமுக்கே தரலன்னொடனே இவன் ரூமில் தான்க்கா தங்க போகிறோன்னொடனே இல் சரி அப்படின்னு அங்கே சிங்கிள் பெட்டு தான்ப்பா இருக்கணுன்னே பரவாயில்லக்கா 2 பெட்டு இருந்தால் எக்ஸ்ட்ரா தாங்க நாங்கள் நினைக்கிறோன்னே தம்பி அது எப்படி தம்பி அப்படின்னோடனே அப்போ 3 பேருக்கு 3 காசு ஓ அப்படி சொல்கிறீங்களா சரி நாங்கள் 3 பேருக்கு தனித்தனியாக காசு தரோம் நான் ஒரே ரூமை ஷேர் பண்ணிக்கிறோன்னு டே போங்கடா இப்போயாவது நிம்மதியாக இருக்க விடுங்கடான்ட்டு ஜெமீன் கத்துறாரு. போடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் அப்படின்னோடனே வேறு ரூமில் இருந்தால் தூக்கி கொடுங்கக்கா நாங்கள் அப்புறமேல் போகிறப்ப வச்சுட்டு போயிடுறோம் அந்த இடத்துலன்ட்டு சொன்னோன்னே சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரூமுக்கு ஏற்றுறாங்க. அவங்க போய் 2 பேர் கட்டில் மாறி மாறி தூக்கிட்டு வந்து அப்படியே 3 கட்டிலையும் ஒன்றா வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த அக்கா பார்க்குறாங்க ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கிறத வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு அக்கா போகிறப்போ உங்களுக்கு நாங்கள் எல்லாமே கரெக்டாக பே பண்ணிட்டு தான் போவோம். உங்களுக்கு உடஞ்சா கூட நாங்கள் திரும்ப வந்துட்டு புது கட்டிலே கூட வாங்கிட்டு வந்துடனே அப்போ சரிப்பா நீ குதிப்பா உன் கட்டில் நீ குதி உன் கால் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லிட்டு போனோடனே மறுபடியும் தங்கு 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 தங்குன்னு குதிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை ஜிமின் பார்க்குறாரு. ஐயோ வேலியில் போகிற ஓனான வேட்டியில் விட்ட கதையா இந்த சனினங்களையும் நம்ம தான் மேய்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. மச்சான் நீயும் வா மச்சான் குதிக்கலாம் குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படுத்துட்டாரு. அப்படியே இவங்க 3 பேர் வந்துட்டு அப்படியே படுத்துட்டு அவங்க வாட்டுக்கு உருள்றாங்க பிறல்றாங்க எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் அவங்களுக்கே டயர்டாகி 3 பேர் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மத்தியானமாக்கில் வந்துட்டு எந்திரிக்கிறாங்க. 3 பேர் எந்திரிச்சு மறுபடியும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜங்குக்கும் டேக்கும் வந்து ஒர்க் இருக்குமா. இவர் வந்து ஜிம்மின் பார்ப்பார். குட்றா நான் பார்க்குறேன்னொடனே இல்லை மச்சானோடனே குட்றா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ஒர்க் பார்ப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஜிம்மின் முடிச்சுவார். அவருக்கான அந்த போர்ஷன் ஒர்க்கை முடித்தோடனே சரி மச்சான் நான் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் ஒரு வாக் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே என்னடா சொல்கிற அப்படின்னோடனே முடிச்சிட்டியா அப்படின்னோடனே முடிச்சிட்டேன்டானே அப்போ சரி போயிட்டு வா நாங்கள் பின்னாடி ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஃபஸ்ட்டு எந்திரிச்சு அப்படியே போகிறாரு. எந்திரிச்சு நடந்து போயிட்டே இருக்காரு. சுற்றிட்டு அந்த கிராமத்தை பார்க்குறாரு. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நிறையா வந்து செடி கொடிகள் அந்த மாதிரிலாம் இருக்குது. போகிற வழியில் ஃபுல்லாக வீட்டுக்கு முன்னாடி நிறைய பூத்தொட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரிலாம் ரசித்து பார்த்துட்டே போயிருக்காரா. அப்படி பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு காலில் வந்து யாரோ வந்து முட்டுறாங்க. என்னடா அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு சின்ன குழந்த. இவர் வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய தூக்கி விட்டோன்னே அங்கிள் கண்ணை மூஞ்சில தானே வச்சுருக்கீங்க முதுகுலே வச்சுருக்கீங்க இப்படி சின்ன குழந்த நடந்து வருது அதை கூட நீங்கள் பார்க்கலையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்த வாயடி அந்த அடி வாயடிக்குதா அப்படி பார்க்குறாரு ஜிம்மின். என்னடா இது இந்த வாய் பேசுதுன்னொடனே ஏய் பாப்பா நீ தான் வந்து ஃபஸ்ட்டு இடிச்சனோடனே நான் இடிக்கலன்னொடனே நீ தான் இடிச்ச அப்படின்னு சொன்னோடனே நான்லாம் இடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா க்யூட்டாக அப்படி போதா அது பார்க்குறாச்சு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரும் இல்லை நம்ம பாப்பா தான்.
அப்படி இருக்கும்போது போகிற குழந்தைய பார்த்துட்டு, "ஓய் பாப்பா" அப்படின்னோடனே அந்த பாப்பா அப்படியே திரும்பி பார்க்குது. "என்னது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குதா, ஜெமின் பார்க்குறாரு. ஐயோ! க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் வந்து உன்னை இடிச்சிட்டேன்னா." "ஆமா இடிச்சிட்டீங்க. இங்க பாருங்க எனக்கு வீங்கி போயிடுச்சு." அப்படின்னோடனே, "அப்படியா எங்கே வீங்கி போயிடுச்சு பார்க்கலாம்?" அப்படின்னோடனே, அது வீங்கியிருக்கு. அது உங்களுக்கு தெரியாது. அது எனக்கு மட்டும் தான் தெரியும்." அப்படி சொன்னோடனே, "அது சரி." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி உங்கள் பேர் என்னன்னோடனே, நான் வந்து பேர் சொல்ல மாட்டேன்." அப்படின்னோடனே, "ஏன்?" அப்படின்னோடனே, நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேர் சொல்ல மாட்டேன்னோடனே, "ஓ! ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேர் சொல்ல மாட்டியா?" அப்படின்னோடனே, "ஆமா நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எப்பயும் பேர் சொல்ல மாட்டேன்னோடனே, ஓகே. ஆனா நீ வந்து நான் உன்னை இடிச்சிட்டேனே, அதனால சரி உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன். சரி வேணாம். சரி நீ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான் சொல்லிட்டேன். வேணாம் வேணாம்." அப்படி சொன்னோனே, "சாக்லேட்டா?" அப்படின்னோடனே, "ஆமா சாக்லேட்." அப்படின்னோடனே, ஓகே. என் பேர் வந்து எழில் மதி." அப்படின்னோடனே, "ஆ எழில் மதி." அப்படின்னோடனே, "ஓ! வாவ்! க்யூட்டாக இருக்குது." அப்படின்னோடனே, "அப்படின்னா என்ன அர்த்தம்?" "அப்படின்னா 3 அர்த்தம்." அப்படின்னோடனே, அப்படியே வந்துட்டு ஜெமினுக்கு வந்து மறுபடியும் லூனா ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே யோசிச்சுட்டு, "ஓ! அப்படியா? சரி, சரி." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வா நம்ம சாக்லேட் வாங்கணுன்னே, நான் உங்கள கூட்டு போறேன். எனக்கு இந்த சாக்லேட் வாங்கணுன்னே." அப்போ ஏற்கனவே பிளான் வச்சுருக்க போலேன்னோடனே, "ஆ வச்சுருந்தேன். ஆனா எங்கள் வீட்டில் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னோடனே." "ஓகே, ஓகே. வா, வா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கடைக்கு கூட்டு போறாரு. அங்க பார்த்தா அங்க கடையில இருக்கவங்க, "ஏய் அருந்தவாள் இங்க என்ன பண்ற?" அப்படின்னோடனே, "அது வந்து எனக்கு அந்த சாக்லேட் வேணும்." அப்படின்னோடனே, "என்ன சாக்லேட்?" "அதான் டேரி மில்க்." அப்படின்னோடனே, "ஏய் உங்க அம்மா அதெல்லாம் வாங்கி தர மாட்டாளே, சாப்பிடவே கூடாதுன்னுவாளே, அதை எதுக்கு கேட்குற? அதெல்லாம் முடியாது, தரமாட்டேன் போ போ. உங்க அம்மாட்டலாம் திட்டு வாங்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொன்னோடனே, "அதெல்லாம் இல்ல. நான் வந்து எங்க அம்மா வாங்கி தரல. எனக்கு இவர் தான் வாங்கி தர போறாரு." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின காமிச்சோன்னே, அந்த அக்கா பார்க்குறாங்க. ஜிமின மேலேயும் கீழேயும் பார்க்குறாங்க. ஜிமின் வந்துட்டு, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பொலைட்டா ஸ்மைல் பண்றாரு. அவங்க பார்க்குறாங்க. "நீ யார் பண்ணோன்னே?" "நான் இந்த" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்றதுன்னு உடனே, "ஓ! அந்த கோட்டு தம்பியா?" அப்படின்னோடனே, "கோட்டு தம்பியா?" அப்படின்னோடனே, "ஆமாப்பா நீ தான் ஊருக்கு புதுசா வந்திருக்கியாமே." அப்படின்னோடனே, ஆமாக்கா." உடனே, "ஓ! சரி, சரி, சரி. உங்களையும் இந்த குழந்த இந்த வாண்டு பேசி மயக்கிட்டாளா?" அப்படின்னோடனே, "ஆமாக்கா. சரி சாக்லேட் குடுங்கன்னே." "இல்லைப்பா உங்க அம்மா திட்டுவாரோன்னே." "ஐயய்யோ! இல்லைக்கா. குழந்த கேட்டுருச்சு வாங்கி தராம இருந்தேன்." அப்படின்னோடனே, "அது குடுங்கக்கா பரவாயில்ல." அப்படின்னோடனே, "குடுங்க. அவர் தான் எதுவும் சொல்லல. நீங்க வந்து அவரே வாங்கி குடுத்தால் நீங்க மாத்திருவீங்க போல மனச. எடுத்து குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்த சொன்னோனே, "வாயாடி வாயாடி! இந்த வாய வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் மயக்கி எடுத்துடுற. இரு உங்க அம்மாட்ட ஒரு நாள்ல ஒரு நாள் சொல்லி தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லிட்டு சாக்லேட் எடுத்து குடுக்குறாங்க. அந்த குழந்த அப்படியே அந்த சாக்லேட் அப்படியே ஒரு மாரி அட்மையர் பண்ணி பார்க்குது. வாவ்! சாக்லேட் அப்படி சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டா சொல்லுதா, உடனே வந்துட்டு ஜெமீன் வாங்கி குடுத்துட்டு, "இந்தா" அப்படின்னு சொன்னோனே, "ஓகே தேங்க் யூ." அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூட்டு போறாரா, "ஏய் ஒழுங்கா வீட்டுக்கு போ, சாக்லேட்ட சாப்பிட்டு நல்லா வாய தொடச்சிட்டு போ. அப்புறம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா உங்க அம்மா கொன்றுவா எங்களையும் சேர்த்து." அப்படின்னோடனே, "ஓகே, ஓகே." அப்படின்னோடனே, வாயாடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுட்டே இருக்காங்க. ஜிம்மின்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஸ்டோன் பெஞ்ச்லாம் இருக்கும்ல, அங்கே உட்கார வச்சுட்டு சாக்லேட் வந்து பிரித்து கொடுக்குறாரு. "உங்களுக்கு?" அப்படின்னு, "எனக்கு வேணாம்." அப்படின்னு சொன்னோனே, "ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படி க்யூட்டாக சாப்பிடுது. அதை பார்க்குறாரு. ஐயோ! அழகா சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த குழந்தைக்கு மனசு கேட்கல. உடனே ஒரு பீஸ் மட்டும் பிச்சு குடுத்துட்டு, "சாப்பிடுங்க." அப்படின்னோனே, "இல்ல வேணாம் நீ இல்ல எங்க அம்மா வந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க." அப்படின்னோடனே, "ஷேர் பண்ணி சாப்பிட சொல்லியிருக்காங்களா? குட் ஹேபிட்." அப்படின்னோடனே, "ஆமா எங்க அம்மா நெறைய குட் ஹேபிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னோனே." "ஓ! அப்போ பாப்பா குட் கேர்ளா?" அப்படின்னோடனே, "எஸ் ஐம் குட் கேர்ள்." அப்படின்னோடனே, அது சரி. அப்புறம் எதுக்கு இடிச்சேன்னு போய் சொன்னா, "ஆ உண்மையாவே நீங்க இடிச்சீங்க. சரி, 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 சரி சாப்பிடு, சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லிட்டே இருக்காரு. அந்த குழந்தை நல்லா க்யூட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு சாப்பிட்டுட்ருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த சாக்லேட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி ஜிம்மின்னு வந்து அந்த பாப்பாவை பார்த்துட்டு, "இங்கே பாரு பாப்பா." அப்படின்னோடனே, "என்னாச்சு அங்கிள்?" அப்படின்னோடனே, "இனிமேல் வந்து யார் ஸ்ட்ரேஞ்சர் கொடுத்தாலும் சாக்லேட் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னோடனே." "ஓகே." அப்படின்னோடனே, "சரி அப்போ நான் போயிட்டு வரவான்னோடனே." "ஓகே நீ பார்த்து போயிடுவியா?" அப்படின்னோடனே, நான் பார்த்து போயிடுவேன். இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வந்து விடவா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு கேட்டோன்னே, "இல்லை இல்லை எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது. நான் வந்துட்டு எங்கள் அக்கா, எங்கள் அத்தை எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன்னோடனே." "அங்கே எதுக்கு போகிறோம்?" "அங்கேயும் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடத்தான்." அப்படின்னோடனே, "அடி பாவி!" அப்படின்னோடனே,
அது எங்கள் அம்மா வந்து சாப்பாடு செஞ்சு செஞ்சு கொடுக்குறாங்க. அது காய் நிறையா இருக்குது. அந்த காய் கசக்குது. அதனால தான் அப்படின்னோடனே, உங்கள் அம்மா கேட்டோம் உன்னை கொல்ல போகிறாங்க. நான் வேற சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னோடனே, அது வந்து சீக்ரெட் உங்களுக்கு எனக்கும் அப்புறம் வந்து அந்த அத்தை கடை அத்தைக்கும் இருக்கிற சீக்ரெட் தான். நம்ம 3 பேரும் அமைதியாக வாய்க்கு ஜிப் போடணும். எப்படி போடணும்? இப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப் போடுற மாதிரி அது வந்து ஆக்ஷன் பண்ணோடனே, சரி சரி நானும் வாய்க்கு ஜிப் போட்டுறேன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மினி ஜிப் போட்டுட்டு, ஓகே நீ வந்து பார்த்து போறியா? நான் வேணா அந்த அக்கா வீட்டு வரைக்கும் விடவா? அப்படின்னோடனே, இல்லை இல்லை அந்த இருக்கு பாருங்க அந்த வீடு தான் எங்கள் அக்கா வீடு அப்படின்னோடனே, ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போயிட்டு வரேன் அப்படி சொன்னோடனே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வாய் ஃபுல்லாக கொஞ்சம் சாக்லேட் விட்டுருக்கேன். இங்கே பார்த்துச்சோ இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயெல்லாம் வந்து அப்படி தொடச்சி விட்றாரு. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லிட்டு, சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு ஓடி போதா. ஜிமின் பார்க்குறாரு, அச்சோ அழகா இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே வந்து நிற்கிறாரு. அப்படியே வந்து சிரிச்சுக்கிட்டே வராரா. இதை வந்துட்டு ஜங்குக்கும் டேவும் மாடியில் நின்று பார்த்துட்ருப்பாங்க. ஆக்சுவலாக ஜிமின் வந்துட்டு அவங்க தங்கியிருக்க ஹோட்டலுக்கு வந்துட்டுருப்பாரு. அப்போ வந்துட்டு இவங்க 2 ரிலாக்ஸ் பண்ணிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து பால்கனியில் நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க 2 பேரும். டீ சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி டே தான் பார்ப்பாரு. டே அங்கே பாடுறான் ஜிமின் சிரிச்சுக்கிட்டே வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஜங்குக்கும் பார்க்குறாரு. என்னடா இவன் சிரிச்சுக்கிட்டு வரான். எனக்கு இவன் அந்த இதுலேருந்து வெளியே வந்தாலே போதும்டா. எனக்கு இங்கே என்னமோ ஒரு நல்ல வைப்ரேஷனாக எனக்குமே ஃபீல் ஆகுது. இவன் இந்த இடத்துக்கு வந்தால் மாறுவான்ட்டு தெரிஞ்சிருந்தா நான் அப்பயே கூப்பிட்டு வந்திருப்பேனே. இத்தனை வருஷம் அவனை வந்து இந்த மாதிரி டிப்ரெஷன்லேயே இருக்க விட்ருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபீல் பண்ணோன்னே, சரி விட்றா நம்ம மேலே தப்பு இருக்குது தான். நம்ம சரியாக பண்ணியிருக்கணும். சரி விடு எல்லாம் நடக்கிறது நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு டே சொன்னோன்னே அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்டே ஜிம்மின் வராரு. அதை பார்த்துட்டு அவங்க 2 பேருக்கும் சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டார். ரூமுக்கு வந்தோடனே அப்படியே அதே மாதிரி சிரிச்சிட்டே வந்து பொத்துன்னு படுக்கிறாரா. என்னடா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் விட்டாங்க. ஒரு 2 டேஸ் கழிச்சு வந்து இப்படி ஜிம்மின்னு சொல்கிறாரு, டேய் மச்சான் எல்லாம் வேலை முடிஞ்சிருச்சுல நம்ம ஊரை சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டு இப்படி வந்து ஐடியா அப்படி சொல்கிறார். ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஐடியா சொன்னோன்னே அவங்க 2 பேருக்குமே சந்தோஷம். சரி பரவாயில்ல ஓவர் கம் பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் ஃபேஸை பார்த்துட்டு ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்ததுலேருந்து அவங்க ஊரை சுற்றி பார்க்கவே இல்லை. அவங்க ஒர்க்குன்னு தான் பார்த்துட்டே இருப்பாங்க. ஜிம்மின் தான் அடிக்கடி எந்திரிச்சு போய் சுற்றி பார்த்துட்டு வருவார். அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊரை சுற்றி பார்க்குறவங்க ரொம்ப அழகாக இருக்கா. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்படி அப்படியே 3 பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்து திடீர்னு ஜிமின் வந்து நின்றுட்டாரு. நின்னோடனே இவங்க 2 பேரும் பார்க்குறீங்க என்ன பண்ணுறான் இவன் எதுக்கு நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜங்குக்கும் டேவும் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்னென்னு நினச்சாரு தெரில. ஜிமின்னு சின்ன குழந்த மாதிரி இப்படி குடுகுடுன்னு ஓடி போகிறாரு. பார்க்குறீங்க ஐயே என்ன இப்படி ஓடுறேன் அப்படி சொல்லிட்டு சரி போவேன் எங்கே போகிறேன் பைத்தியக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இவங்களும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே 3 பேர் ஓடிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஜிமின் வந்து டக்குன்னு ஒரு பார்க் மாதிரி ஒரு இடத்துக்கிட்ட நின்றுட்டு டக்குன்னு வந்து ஒரு பர்சனோட கண்ணை மூடுறாரு. வேறு யாரும் இல்லை பாப்பா தான். பாப்பா வந்து ஊஞ்சலில் அப்படியே உட்காந்துட்டு ஒரு மாதிரி அதுவே வந்து தனியாக ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவர் டக்குன்னு கண்ணு மூடனே பாப்பா பயந்துருச்சு. உடனே பாப்பா ஆன்னு கத்திட்டு யார் யார் யாருன்னொடனே கண்டுபிடி அப்படின்னோடனே ஒரு நிமிஷம் ஐஸ் கோட் அங்கிள் அப்படின்னோடனே அப்படியே வந்துட்டு ஜிமின் அப்படியே வந்து கண்ணை திறந்துட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட் அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்களே. அப்படியே வந்துட்டு ஜங்குக்கும் டேவும் பார்க்குறீங்க என்ன கோட் அங்கிளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பார்க்குறாங்க. இருந்தாலும் ஜிமின் வந்து குழந்தைகிட்ட பேசி சிரிக்கிறானேன்றதே அவங்க 2 பேருக்குமே ஷாக்காக இருக்கா. அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே வந்துட்டு 2 பேரும் ஓ அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக 2 பேரும் விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. பார்க்குறீங்க மச்சான் அப்படின்னோடனே இவங்க திரும்பவே இல்லை. மச்சான் அப்படின்னோடனே அப்போ தான் வந்துட்டு இப்படி ஜிம்முன்னு வந்து திரும்பி பார்க்குறேன். மச்சான் இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்படி 2 ஷாக்காக என்னடானோடனே இல்லை மச்சான் குழந்தை கூடலாம் விளாட்றியா அதான் என்னன்னு பார்த்தேன் அப்படின்ட்டு இருக்கும்போது கோட்டங்கிள் யார் இவங்க அப்படின்னோடனே இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னோடனே ஓ ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னோடனே பாப்பா ஒரு மாதிரி முகத்தை வந்து இப்படி ஒரு மாதிரி டல்லாக வச்சோடனே ஜிம்முன்னு பார்க்குறேன். என்னாச்சு அப்படின்னோடனே உங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னோடனே ஏன் அப்படின்னோடனே அது அது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஏன் பாப்பா அப்படின்னோடனே அது வந்து மிதுன் வந்து சொல்லியிருக்கான் என் கூட யாரும் பேசக்கூடாது அப்படின்னோடனே ஏன் அப்படின்னோடனே அது
எங்கள் அம்மா வந்து எனக்கு சாக்லேட்ஸ் வாங்கி தர மாட்டாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கி தர மாட்டாங்களா. ஆனால் மிதுன் வந்து டெய்லி சாக்லேட்ஸ் கொண்டு வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு இப்படி வந்துட்டு நீங்கள் வந்து எழில்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படின்னோடனே ஏன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து இப்போ 2 பேரும் வந்து இவ்வளோ நேரம் வந்துட்டு ஜிமின் வந்து நீல் டவுன் பண்ணிட்டு தான் பாப்பாட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஜங்குக்கும் நீல் டவுன் பண்ணிட்டு டேவும் நீல் டவுன் பண்ணிட்டு கேட்குறாங்க ஏன் அப்படின்னோடனே அது வந்து நான் வந்து அப்பா வந்து எனக்கு வந்து அப்பா இல்லை, அவனுக்கு அப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை புல்லி பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கு வந்து அப்பா இல்லை, உனக்கு அப்பா கிடையாது, அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு என்னை புல்லி பண்ணுவான். அதனால தான் அப்படின்னு அச்சோ அப்படின்ட்டு இதை எப்படி அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் சரி ஓகே இனிமேல் உனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னேன், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் அப்படின்னு சீரியஸ்லி ரியலி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஹே பரவாயில்ல இங்கிலீஷ்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னேன். ஆமாம் எங்கள் இங்கிலீஷ் அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு. ஓ பரவாயில்லையே பாப்பா ரொம்ப வந்துட்டு நாலேஜ் பாப்பாவாக இருக்குன்னொன்னே. ஆமாம் நான் நாலேஜ் பாப்பா அப்படின்னோடனே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் வச்சுருக்காங்களா. சரி அப்போனா வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னோடனே ஹாய் என் பேர் எழில்மதி அப்படின்னோடனே அப்படின்ட்டு ஜங்குக்கு சொன்னேன். நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னோடனே இல்லை என் பேர் எழில்மதி அப்படின்னோடனே ஓ க்யூட்டாக சொல்கிற பாப்பா அப்படி சொல்லிட்டு அங்கே சொன்னே. ஆமாம் நான் கொஞ்சம் க்யூட்டு தான் அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரு மாதிரி அவங்க சிரிச்சுட்டே இருக்காங்களா. ஓகே என் பேர் ஜியான் ஜங்குக் அப்படின்னோடனே ஜியான் ஜங்குக் அப்படின்னு ஜங்குக் என்னது உங்கள் பேர் வாயிலே வரல அப்படின்னு சொன்னோடனே ஜியான் ஜங்குக் சொல்ல ஜங்குக் கரெக்டாக அப்படின்னோடனே அப்படி இல்லை அது என் பேர் கிடையாது அப்படின்னோடனே நீங்கள் தானே சொன்னீங்கன்னொடனே உங்கள் பேர் ரொம்ப பெருசாக இருக்குன்னொடனே சரி என் பேர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு கிம் தேயாங் அப்படின்னோடனே தேங்காயா அப்படின்னோடனே டே மச்சான் அதுக்கு என் பேரே பரவாயில்லடா நீ தேங்காய்னுதுடா அப்படின்னோடனே நீ வாயை மூடு அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அழகா சொல்லி கிம் தேயாங் அப்படின்னு. இல்லை உங்கள் பேர் ரொம்ப பெருசாக இருக்குது, உங்கள் 2 பேர் பெருசாக இருக்குது. கோட்டங்கிள் உங்கள் பேர் சொல்லுங்கன்னு. மச்சான் கோட்டங்கிளாடா எங்கே சொல்லுங்கள் கோட்டங்கிள் உங்கள் பேர் என்னன்னு. என் பேர் பாக் ஜிமின் அப்படின்னு. பார்க்னா அது நம்ம விளாட்ற இடம்னோடனே டே அப்படின்ட்டு 2 பேரும் விழுந்து சிரிக்கிறானுங்க. அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷனில் போனோடனே சரி நீ வந்து என்னை வந்து சிம் சிம்னு கூப்பிடுனோடனே சிம் சிம் இது நல்லா இருக்குது கோட்டங்களோட சிம் நல்லா இருக்குது சிம் உங்கள் பேர் அப்படின்னோடனே உங்கள் பேர் இந்த மாதிரி க்யூட்டாக ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா தான் கூப்பிட்றதுக்கு க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு. க்யூட்டாவா நான் கொஞ்சம் பாண்ட்லே க்யூட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொன்னேன்னு அப்படியே வந்துட்டு 3 பேரும் ஒரு மாதிரி கேவலமாக லுக்கிட்டோன்னே டேய் இல்லைன்னா இல்லைன்னு கூட சொல்லுங்கண்ணா ஏன்டா அப்படி பார்க்குறீங்க அப்படின்னே. அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுன்னு தெரில அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்த சொன்னோன்னே ஏ பாப்பா இவங்களோட சேராது, நீ என்ன இவங்களோட சேர்ந்துட்டு என்னை புள்ளி பண்ணுறியா அப்படின்னு. புள்ளி பண்ணலை உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னோடனே என் பேர் குக்கி அப்படின்னோடனே குக்கின்னா பிஸ்கட் தானே அப்படின்னோடனே குக்கி அப்படின்னோடனே ஓகே குக்கி ஓகேவா அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொன்னோன்னே சரி உங்கள் பேர் அப்படின்னோடனே என் பேர் வந்து டேட்டே க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னோடனே இதுக்கு நான் எப்படி சொல்கிறது அப்படின்னோடனே என்ன பாப்பா நல்லா இல்லையா அப்படின்னோடனே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சொன்னேன். அப்போ உங்கள் பேர் சிம் சிம், உங்கள் பேர் குக்கி, உங்கள் பேர் டேட்டே கரெக்டா அப்படின்னு. கரெக்டு என் பேர் எழில்மதி. உன் பேர் உனக்கு வாயில் ஈஸியாக வருது எங்கள் பேர் வரலன்னு. என் பேர் நான் சின்ன வயசுலன்னு சொல்லிகிட்ருக்கேன் பாப்பா நீ இப்போ சின்ன பிள்ளை தான் அப்படின்னு. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்படி திரும்பினோடனே ஜிமின் சிரிக்கிறார் விழுந்து அந்த பாப்பா பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. இனிமேல் நாங்கள் 3 பேரும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு சொன்னோன்னே ஓகே சிம் சிம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 3 பேர் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்களா.
ஜங்குக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவால்ல, நம்ம மச்சான் வந்து அந்த இதுலேருந்து ஓவர் கம் பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து கில்ட்டா இருக்கு. நம்ம வந்து முன்னாடியே எதாவது பண்ணியிருந்திருக்கலாம். அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். கொஞ்சம் வேகமாக வந்து ப்ராசஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நேரம் வந்து சேர்த்து வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கிறனால தான் வந்துட்டு அவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஜிமினை வந்து ஒரு மாதிரி அவர் ஓவர் கம் பண்ணி வரதான் பார்த்துட்ருந்தார். இப்போ வந்துட்டு ஜிமின் ஓவர் கம் பண்ணி வரதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு நல்லா விளையாண்டுட்டு, சரி பாப்பா நீ போ வீட்டுக்கு, உங்கள் வீட்டில் தேடுவாங்கன்னொடனே, இல்லை நான் போய் எங்கள் அத்தை வீட்டுக்கு போகணுன்னொடனே ஜிமின் கேட்குறாரு, நீ உங்கள் வீட்டுக்கே போக மாட்டேன்னொடனே, எங்கள் வீட்டுக்கு நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னோடனே, ஏன் அப்படின்னோடனே, அதான் நான் அன்றைக்கி சொன்னேன்ல எங்கள் அம்மா ஸ்நாக்ஸ் சமைச்சு தர மாட்டாங்க, சாப்பாடு தான் செய்வாங்கன்னொடனே, அச்சோ பேட் கேர்ள்ஸ் தான் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்கன்னொடனே, பரவாயில்ல பேட் கேர்ளாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்த வந்து க்யூட்டாக நடந்து போதா, ஏன்டா அப்படின்னோடனே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படி சொல்லிட்டு 3 சொன்னேன் பாய் அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை வேகமாக அவங்க அத்தை வீட்டுக்கு ஓடிடுச்சு. அப்படி இருக்கும்போது இவங்க பார்க்குறாங்க, அழகா இருக்கிற எங்கடா பிடிச்ச அப்படின்னோடனே, அன்றைக்கி இப்படி நடந்து வந்தேன்டா இடிச்சுக்கிடுச்சு, அது அன்றைக்கே அவ்வளோ க்யூட்டாக பண்ணுச்சுன்னொடனே, ஆமாம் இன்றைக்கும் க்யூட்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டு 3 பேர் வந்துட்டு கிளம்பி அவங்க ரூமுக்கு மறுபடியும் அப்படியே தான் டேஸ் போகுது. இப்படி ஜிமின் வந்து பாப்பாவோட விளாட்றது, இவங்க எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹோட்டலில் இருக்கிறது, இதே தான் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு இந்த லைஃபே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃபாக இருக்கனால 3 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்படி 3 பேர் உட்காந்து மறுபடியும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜிமின் சொல்கிறாரு, வாங்கடா வெளியே போகலாம் அப்படின்னும்போது, இல்லைடா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது நான் வரல அப்படின்னோடனே, ஏன்டா அப்படின்னோடனே, இல்லைடா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, சரி அப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜிமின் மட்டும் தனியாக நடந்து போகிறாரு. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது இன்னும் கொஞ்சம் உள்ளே ஃபுல்லாக நடந்து போகிறாரு. அதாவது எப்பயும் கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு வருவாங்க. அப்போ பாப்பாவை பார்த்துருவாங்க. அப்படியே அங்கேயே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி சரி நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நல்லா நடந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நடந்து போயிட்டே இருக்கும்போது நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய பேர் வாங்க கோட் தம்பி கோட் தம்பின்றாங்க. எல்லாரையும் பார்த்து ஜெமின் சிரிக்கிறாரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வெகுளித்தனமாக தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் அது பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபர்தராக போயிட்டுருக்கும்போது நிறையா வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. அவர் பார்க்குறாரு இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது திடீர்னு ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் கிட்ட வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. என்னது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் ஆகிட்டே இருக்கா. அப்புறம் வந்துட்டு அப்படியே நடந்து போக ட்ரை பண்ணுறாரு. அப்படியே நடக்க நடக்க வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஹார்ட் அடிக்குது. அப்படியே வந்துட்டு போகிறாரு. பார்த்தா அவருக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டெக்காகி அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே நின்றுட்டுருக்காரு. என்னன்னா அவருக்கு அந்த யூனிக்கான ஸ்மெல் உங்கள் மேலேருந்து வர அந்த யூனிக் ஸ்மெல் வந்து திரும்ப அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு வந்து அப்படியே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏற்கனவே ஹார்ட் பீட் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ ப்ளஸ் வந்து இந்த ஸ்மெல் வந்தோடனே அவர் ரொம்ப ஷாக்காகி அப்படியே ஒரு மாதிரி பிரமிச்சு போய் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி அப்படியே நின்றுட்டே இருக்காராம். அவருக்கு வந்து ஒருவேளை கனவா நினவா இல்லை திடீர்னு எதுக்கு இந்த ஸ்மெல் இப்போ வருது, ஒருவேளை சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஸ்மெல் வர சைடே இப்படி நடந்து போயிட்டே இருக்கிறது பார்த்தா அந்த உங்களோட ஃப்ளவர் ஷாப் கிட்ட வந்துட்டார். அப்படியே வந்துட்டு அந்த அந்த இடத்துல நல்ல ஹெவியாக ஸ்மெல் வருது. இல்லை இது வந்து உண்மையாலே வந்து அந்த ஸ்மெல் தான் அப்படி சொல்லிட்டு அப்படியே விறுவிறுன்ட்டு உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கடை பக்கத்தில் வரான்னு பார்த்தா நீங்கள் வந்து கடை வாசல்கிட்டே நின்று அந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. அதாவது உள்ளே நின்று அதாவது கண்ணாடி போட்டிருக்கு. கண்ணாடிக்குள்ளேருந்து உங்களை பார்க்குறாரு. அப்படியே வெளியே இருந்து பார்க்குறாரு. நீங்கள் உள்ளே இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு பார்த்தா நீங்கள் அந்த பூவெல்லாம் எடுத்து வைக்கிறத பார்த்தோன்னே ஜிமினுக்குன்னா ஷாக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்படியே அப்படியே ஒரு மாதிரி பித்த பிடிச்ச மாதிரி பார்க்குற கனவா இல்லை நினவா இல்லை நம்ம எதுவும் இதாக இமேஜின் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்னன்னே புரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரா. இருந்தாலும் அவருக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படி பார்த்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல, வேர்ட்ஸே வரல. அப்படின்ட்டு சரி லூனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்ற போது டக்குன்னு பார்த்தா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஒரு சவுண்டு கேட்டோடனே ஜெமின் அப்படியே 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டார். என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா பாப்பா தான் வந்து நின்றுட்டு அப்படியே ஹக் பண்ணோடனே
ஜிம்மினுக்கு வந்ததே ஷாக். அப்படியே வந்து ஒரு மாரி கரண்ட் அடிச்ச மாரி அப்படியே நின்னு வந்து 2 பேருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்களா. அப்படியே வந்துட்டு ஜிம்மினுக்கு நம்புறதா? இல்லையா? அப்படின்ட்டு ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஸ்டேட்ல அப்படி நின்னுட்டே இருக்காரு. கடைக்கு ஒரு 2, 3 ஸ்டெப்ல தான் தள்ளி நிக்கிறாரு. ஜன்னல் அதாவது கடை வந்து கண்ணாடி போட்டிருக்க ஜன்னலு. ஸோ, அது வழியா நின்னு அப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்காரு. பார்த்தா 2 பேரும் ஒரு மாரி க்யூட்டா பண்ணிட்டுருக்காங்க. இந்த சைடு அப்படியே உங்கள காமிச்சா வந்துட்டு அப்படியே குழந்தைய தூக்கி வச்சுட்டு, "என்னடி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அம்மான்லாம் ஓடிட்டு வர, இப்படிலாம் வரமாட்டியே?" அப்படின்னோனே, "இல்லம்மா இன்னைக்கு அது வந்து" அப்படின்னோனே, "என்ன?" அப்படின்னோனே, "அது நம்ம வீட்லேருந்து இன்னைக்கு நல்ல ஸ்மெல் வந்துச்சா, உனக்கு உன் ஸ்நாக்ஸ் செய்கிறேன் நான் மட்டும் அன்னைக்கு மட்டும் உனக்கு நல்ல ஸ்மெல் வந்துட்டு வீட்டுக்கு வந்துருவேன்னோனே, ஆமா. அப்புறம் எங்க அம்மா வந்து சமைக்கிறது டேஸ்ட்டா இருக்கும்ல, அதான் சாப்பிட வந்தேன்னோனே, அடி பாவி! பொய்க்காரி பொய்க்காரி! இப்படியா சொல்லி தர்ற? ஊர் பூரா நான் சமைக்கிறது நல்லா இல்ல, சமைக்கிறது நல்லா இல்ல, நீங்க செய்கிறது தான் நல்லாயிருக்குன்னு ஒவ்வொரு வீடா போய் சாப்பிட்டுட்டு வந்து, இப்போ வந்துட்டு நான் செய்கிறது நல்லாயிருக்கும். உனக்கு பிடிச்சது செஞ்சா மட்டும் உனக்கு நான் நல்ல சமையல்காரி, இல்லைன்னா கெட்டவ அப்படிதானேன்னோனே, ஆமா அப்படின்னோனே, உடனே அப்படி க்யூட்டா மூஞ்சிய வச்சு நல்லா மழுப்பிடுறேன்னோனே, என்னம்மா நீங்க செய்கிறதுனால எனக்கு ஸ்மெல் வந்துச்சு, அதனால தான் வந்தேன்னோனே, இருக்கு. ஆனா நான் உனக்கு குடுக்க மாட்டேன். இது எனக்கு மட்டும் தான் நான் செஞ்சிருக்கேன்னோனே, அம்மா அப்படின்னோனே, என்ன அம்மா நம்மா அதெல்லாம் கிடையாது அப்படின்னோனே, அம்மம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா நாங்கள் குட்டி பேபில க்யூட்டான பேபிலன்னோனே, யார் சொன்னா க்யூட்டுன்னு? நீ வந்து குட்டி பிசாசு அப்படின்னோனே, அம்மா குட்டி பிசாசா? நான் குட்டி பிசாசா? நான் குட்டி பிசாசா? அப்படின்னோனே, ஆமா நீ தான் குட்டி பிசாசு. நீ குட்டி பிசாசு. நீ தாண்டி குட்டி பிசாசு அப்படின்னோனே, நான் குட்டி பிசாசுன்னா அப்போ நீங்கள் தான் பெரிய பிசாசு. என்னோட அம்மா நீங்கள் தான் என்ன அப்படின்னோனே, அடி பாவி வாய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் அடிச்சிட்டு இதை வந்து இந்த இன்ட்ராக்ஷன்லாம் வந்துட்டு அவர் இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி அவருக்கு கண்ணு தண்ணிலாம் அப்படியே கண்ணுங்க தண்ணியாக ஒழுகுது. என்ன அது கல்யாணம் ஆயிடுச்சா அப்போ அவளுக்கு? என் லூனாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி அம்மம்மா என்னோட க்யூட் அம்மால ப்ளீஸ்மா அப்படின்ட்டு க்யூட்டாக கண்ணை 2 தடவை பிளிங்க் பண்ணோன்னே, ஐயோ அப்படி பார்க்காதரி, அந்த கண்ணை வச்சு தானே ஊரையே மயக்கிட்டு இருக்கணுன்னே, இல்லை இந்த க்யூட்டான ஃபேஸை வச்சு மயக்கிட்டு இருக்கணுன்னே, அந்த க்யூட்டான ஃபேஸை என்கிட்ட இருந்தால் வந்திருக்கணுன்னே, உங்களுக்கு பொறாமை அப்படின்னோடனே, எனக்கு எதுக்குடி பொறாமை அப்படின்னோடனே, உங்களுக்கு பொறாமை எல்லாரும் என்னை பார்த்து வந்து பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னோடனே, இது ஒன்று தான் எனக்கு வா சாப்பிட்லாம் அப்படின்னோடனே, ஐயோ க்யூட்டம்மா வாங்கம்மான்னொடனே, இப்போ மட்டும் க்யூட்டுன்றி இல்லைன்னா எங்கள் அம்மா சமையல் நல்லா இல்லை, எங்கள் அம்மா சமையல் நல்லா இல்லைன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கூப்பிட்டு போகிறீங்களா. ஜிமின் மனசே உடஞ்சிருச்சு. அப்படியே வந்துட்டு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு ஓரமாக வந்து அப்படியே கடைக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு குட்டி சந்து மாதிரி இருக்குமா, அங்கே விழுந்துட்டார். அப்படியே உட்காந்துருக்காரு. நான் என்னமோ நினச்சேனே, ஐயோ என் லூனா இப்போ உயிரோடு இருக்கான்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறதா, இல்லை அவள் வேற ஒருத்தரோட இருக்கான்னு நினச்சி கஷ்டப்படுறேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்காரா. ரொம்ப நேரம் ஆச்சு. ஜிமின் வந்து போய் ரொம்ப நேரம் ஆனோடனே எங்கே காணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபோனையும் வச்சுட்டு போயிட்டாரா. ஒருவேளை மறுபடியும் ஏதாவது ஆயிடுச்சா, மறுபடியும் அந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயந்துட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிமின்ட்டு தேடிட்டே வராங்க. அப்போ அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்கும்போது இப்படி அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தான அந்த பையன் அங்கேன்னொடனே, ஓ அந்த தம்பி இங்கிட்டு தான் போனான் இங்கிட்டு தான் போனான்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே வந்துட்டு அவங்க சொன்ன அட்ரஸ்லாம் வச்சு கேட்டு வந்துட்டு அப்படியே 2 பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க. பார்த்தா ஜிம்மின் அந்த சந்துக்கிட்ட வந்து அப்படியே தரையில் அப்படியே பொத்துன்னு உட்காந்துருக்காரு. அதை பார்த்தோன்னே 2 பேருக்கு பதறிடுச்சு. மச்சான் மச்சான் என்னடா பண்ணிகிட்ருக்கு, என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பதறிக்கிட்டே வந்துட்டு ஜிமின் கிட்ட பக்கத்தில் வராங்க. ஜிமின் அப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்ததுக்கப்புறம் ஓன்னு அழுகுறான். என்ன ஒன்றும் இல்லடா என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க 2 பேருமே. என்னாச்சுன்னொடனே ஒன்றும் இல்லை மச்சான் என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சுச்சு மச்சான், என் வாழ்க்கை அவ்வளோதான். நான் யாருக்காண்டி வாழணும், நான் எதுக்காண்டி வாழணும், எனக்கு வாழ்கிறதுக்கு என்ன இது இருக்கா, வலி இருக்குது எனக்கு, இல்லை நான் சாகணும், உடனே சாகணும்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் பதறிடுச்சு. மச்சான் என்ன மச்சான் எதுக்குற அப்படின்னே, ஒன்றும் இல்லை எனக்குன்னு யார் இருக்கா, நான் யாருக்காண்டி வாழணும்னு நினச்சிட்ருக்கேன், யாருக்காண்டி நான் வாழணும், இவ்வளோ நாளாக நான் ஒருத்தியோட நினைவுலே வாழணும்னு நினச்சி இப்போ அவள் வந்து எனக்கு கனவுலே இல்லைன்றப்போ நான் எதுக்குறா அவளுக்காண்டி வாழணும், எனக்குன்னு யாருமே இல்லைடானோடனே
இவனுக்கு புரியல, என்னடா சொல்கிற அப்படின்னு. அங்கே போ அப்படின்னு. எங்கடா அப்படின்னு. அந்த கடைக்கு போ அப்படின்னு. எந்த கடைக்குன்னு. டே அந்த பூக்கடைக்கு போய் பாருடா அப்படின்னோடனே. என்னடா சொல்கிற அப்படின்னோடனே போய் பாதிச்சாங்க. என்னால் முடியலடா, ஏற்கனவே மனசு நொந்து போயிருக்கு, ஏன்டா இன்னும் இப்படி பண்ணுற, போய் பாருடா அப்படின்னே. சரி சரி வாடா வாடா அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து இழுத்துட்டு போகிறார். போய் பார்த்தா அங்கே வந்து யாருமே இல்லை. யாரடா பார்க்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் முடியாது. அப்படி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக நடந்துட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. ஒருவேளை இந்த பூக்கடையில் யார் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா எட்டி எட்டி பார்க்கும்போது பூக்கடை அட்டாச்சோடு தான் வந்து வீடு இருக்குமா. அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஜன்னல் தெரியுது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா ஒயன். அதை பார்த்தோன்னே ஜங்குக்கு மனசே இல்லை. அப்படியே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் உண்மையிலே ஒயன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பக்கத்தில் பார்த்தா குட்டி பாப்பா இருக்குது. 2 பேருமே பார்த்தோன்னே திட்டுன்னு வந்துட்டு ஜிம்மின்கிட்ட ஓடி வந்துட்டு மச்சான் 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 அவனோட லூனாடா மயிர்டா அப்படின்னு. என்னாச்சு ஏண்டா அப்படின்னே. ஏண்டா அப்பயே சரியாக தேடலை அவகிட்ட அப்படின்னே. என்னடா அப்படின்னோடனே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா அப்படின்னோடனே. என்னடா சொல்கிற அப்படின்னே. அந்த பாப்பா அவளோட பொண்ணாண்டோடனே. என்னடா சொல்கிற அப்படின்னோடனே. சாரி மச்சான், எனக்கு சத்தியமாக தெரியாது மச்சான், அவள் உயிரோடு இருப்பான், யாராக இருந்தாலும் அப்போ செத்துருவாங்க தானே நினச்சேன்னொன்னே. போங்கடா, நீ என்ன யாருக்கு குறை சொல்லி என்ன பண்ண, போங்க அப்படின்னு. மச்சான் மச்சான் மச்சான்னொன்னே ஜிமின் வந்து வெறுத்து போயிட்டே இருக்காரு. இவங்களுக்கு என்னென்னா போய் எட்டி பார்க்கலாமா அப்படின்ட்டு இருந்தாலும் இல்லை, நம்ம போய் ஃபஸ்ட்டு ஜிமினை வந்து நம்ம கன்சோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து கன்சோல் பண்ண அப்படியே போகிறாங்க. ஜிமின் வந்து அப்படியே ஒரு மாதிரி போயிட்டே இருந்தாலும் இவங்க 2 பேரும் பின்னாடி ஜிமின் இங்கே பார் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பின்னாடியே போயிருக்காங்க. ஜிமின் கேட்கவே இல்லை. அப்படியே போயிட்டு ரூமில் போயிட்டு பொத்துன்னு அப்படியே படுக்கிறார். படுத்த உடனே வந்துட்டு அவருக்கு கண்ணுந்து பொலன்னு தண்ணியாக ஊற்றுது. ஐயோ, இனி யாருக்காண்டி நான் வாழணும், இவ்வளோ நாள் அவளோட நினைவுகளோடு வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த கொஞ்ச நேரம் அவன் கூட சந்தோஷமாக இருந்தேன், அந்த நினைவே போதுன்ட்டு தானே சந்தோஷமாக இருந்தேன். இப்போ அவள் எனக்கானவ கூட கிடையாது. இப்படி இருக்கவளை நான் எப்படி நினச்சிக்கிட்டு வாழ முடியும், நீ எதுக்காண்டி வாழணும் அப்படி சொல்லிட்டு அவர் புலம்பிக்கிட்டே இருக்காரா. இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. நான் தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த ரூமோட வாசல்லே உட்காந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. தேவ் வந்து என்ன பண்ணுறதே தெரியல. சரி ஜிம்மினை கன்சோல் பண்ணுறதா இல்லை ஜங்குக்கு கன்சோல் பண்ணுறதா தெரியாமல் 2 பேருக்கு நடுவில் அப்படியே முழிச்சுட்டு நிற்கிறாரு. அவருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. ஐயோ, இவ்வளோ நாளாக இவன் வந்து ஏற்கனவே வந்து டிப்ரெஷனில் தான் இருந்தான், இப்போ உச்சக்கட்ட டிப்ரெஷனுக்கு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. டேங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அக்கா வந்து பார்க்குறாங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு. இல்லை எதுவும் பிரச்சனையாப்பானோடனே. அது ஒன்றும் இல்லைக்கா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னோடனே. எதுவும் பிரச்சனைனா கூப்பிடுங்க பாருன்னு. ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு ஜங்குக்கையும் உள்ளே கூப்பிட்டு அப்படி கதவெல்லாம் மூடிட்டு இங்கே பாரு அப்படின்னே. போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே படுத்துக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கார். ஜங்குக்கு ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்ருக்கார். நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன், உன் வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்ருக்கார். ஒரு பக்கம் உட்காந்துட்டு அப்படியே மண்டை வெடிக்கிற மாதிரி அப்படியே தலையில் கை வச்சு உட்காந்துட்ருக்காரு. அப்போ நைட்டு ஃபுல்லாக யாருமே 3 பேருமே தூங்கலை. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்காங்க 3 பேரும். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உட்காந்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபுல்லாக ஆகும்போது இப்படி வந்துட்டு அந்த அக்கா வந்து கூப்பிட்றாங்க, அந்த ஹோட்டல் அக்கா. தம்பி வாங்கப்பா அப்படின்னோடனே. இல்லைக்கா அப்படின்னோடனே. இல்லைப்பா நைட்டும் நீங்கள் சாப்பிட்ல அப்படின்னோடனே. இல்லை வேணாங்க்கா அப்படின்னோடனே. இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம துருவி கேட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஏதாவது அவங்க சங்கடப்படுவாங்களோ. வேணான்னு சொன்னதுக்கப்புறமும் உட்காந்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாடா போகலாம் அப்படின்னோடனே. இல்லை மச்சான் அப்படின்னோடனே. வாங்கடானோடனே. இல்லை மச்சான் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப கில்ட்டாக தான் இருக்கா. அப்போ வந்து சொல்லுவான், அக்கா நீங்கள் வந்து சாப்பாடு ரூமுக்கு கொண்டு வரீங்களா, கொண்டு வர முடியுமா அப்படின்னோடனே.
அ சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு 3 பேருக்கு ரூமுக்கு வந்து குடுத்துறாங்க. அப்படி வந்துட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது வந்துட்டு, "இல்லக்கா நாங்க சர்வ் பண்ணிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "இல்லப்பா நான் பண்றேன்" அப்படின்னோனே, ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. அவங்க முன்னாடி வந்து எதுவும் சொல்லவும் முடியாதுல்ல. அப்படின்ட்டு 3 பேரும் வந்துட்டு அமைதியா உட்காந்துட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு டேவே கேட்குறான், "அக்கா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவான்னோனே" "ஆ கேளுப்பா" அப்படின்னோனே, இல்லக்கா இங்க ஒரு பாப்பா வந்து சுத்திட்டு இருந்தா, க்யூட்டா இருந்தா, அந்த பாப்பா யாரு?" அப்படின்னோனே, "எந்த பாப்பாப்பா?" அப்படின்னோனே, "அவ பேரு பேரு" அப்படின்னோனே, அப்படியே ஜிமின பார்க்குறாங்க. "ஆ எழில் மதிக்கா" அப்படின்னோனே, "எ எழில் மதியா? ஓ பாப்பாவா? சரி, சரி" அப்படின்னோனே, "ஆ யாருக்கா?" அப்படின்னோனே, "அவ வந்து எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட பொண்ணு" அப்படின்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படின்னோனே, "என்ன ரொம்ப செல்லமா?" அப்படின்னு, "ஆமாப்பா ஊருக்கே அவ செல்லம். அவங்க அம்மா ரொம்ப நல்ல பொண்ணு, சமத்து பொண்ணு. அவங்க அம்மா மாரியே" அப்படின்னோனே, ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாரி அப்படியே கீழ குனிஞ்சுட்டு அப்படியே கண்லேருந்து தண்ணியா வருது. அவங்க அவங்க பார்க்கவே இல்ல. "ஆ ஓ சரிக்கா" அப்படின்னு, "ஏன்ப்பா கேட்குறீங்கன்னு?" "இல்லக்கா சும்மா தான் கேட்டேன். சமத்தா இருந்ததா எங்ககிட்டயும் பேசுனோனே" "ஆமா சமத்து குழந்தை யார்கிட்டனாலும் ஒட்டிக்கிறோம்" அப்படின்னோனே, "ஆ சரிக்கா நாங்க பார்த்துக்குறோம். நீங்க போங்க" அப்படின்னோனே, என்ன இதுக்கு மேலே கேட்க முடியல ஃபர்தரா. யார் ஹஸ்பண்ட் என்ன ஏதுன்னு கேட்டா, "நீங்க எதுக்கு கேட்குறீங்க அவரு?" அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க கேட்டாங்கன்னா, அது வந்து தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, வந்து அதுக்கு மேலே ஃபர்தரா கேட்காம, "சரிக்கா நாங்க பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "சும்மா தான் கேட்டேன்" அப்படின்னோனே, "சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சாப்பாடு வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ஜிமின் உட்காந்துட்டே இருக்காரு. "சாப்பிட்றா" அப்படின்னோனே, அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு அவரும் சாப்பிட்றாரு. "என்னத்த சொல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு 3 பேருமே அப்படியே உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி நம்ம ஒரு தடவ போயிட்டு பாப்பாவ பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பலாம். இனி அவளுக்கு நம்ம இங்கே இருக்கிறதுல வந்து இது அர்த்தம் கிடையாதுப்பா. அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு குழந்த, குடும்பம்னு செட்டில் ஆயிட்டா. இனி நம்ம வந்தோம்னா அது தப்பாயிரும். ஒருத்தனோட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தவன் திரும்ப தேடி வந்தானா, அவங்க குடும்பத்தில ஒரு பிரச்சனைய உண்டாக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் புரிஞ்சுக்கிட்டு, மச்சான் அப்படின்னோனே, "என்ன?" அப்படின்ட்டு 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. நான் ஒரு தடவ பாப்பாவ பார்த்துட்டு வரேன். "எதுக்குடா போற?" அப்படின்னோனே, "சும்மா பார்த்துட்டு வரேன்" அப்படின்னோனே, அப்படியே வந்துட்டு சரி அப்படின்னோனே, டே" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொன்னோனே, "என்ன?" அப்படின்னோனே, அது "டேய் அவளுக்குன்னு இப்போ குடும்பம் இருக்குடான்னோனே" தெரியுது. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமானவன்லாம் இல்ல. அவளுக்கு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கு. நான் பாப்பாவ மட்டும் பார்த்து பேசிட்டு வரேன்னோனே, "மச்சான் சாரிடான்னோனே, கையேட்றா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு வேகமா நடந்து அப்படியே வந்து ஹோட்டலை விட்டு வெளியே வராரு. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ஜங்குக் வந்து கரெக்ட்டா வந்து ஒரு வேளை வந்துட்டு அவன் செத்துருக்கான் அப்படின்ற நோக்கத்துல தானே தேட ஆரம்பிச்சாங்க. இன்கேஸ் உயிரோட இருந்திருந்தா அப்படின்ட்டு தேடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மாரி கில்ட்டாவே இருக்கு. 2 பேருக்குமே கில்ட்டாவே இருக்கா. அப்படியே வந்துட்டு தேடிட்டு இருக்கும்போது வந்துட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஜிமின் வந்துட்டு நடந்து பாப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பயும் போல அந்த பார்க்கில தான் உட்காந்துருக்குன்னு சொல்லி பார்த்தா, பார்க்ல வந்துட்டு அந்த குழந்தைங்க பூரா வந்துட்டு பாப்பாவ ரொம்ப புல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறான், "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது வந்துட்டு, அந்த மிதுன் அப்படின்ற பையன் வந்துட்டு விறுவிறுன்னு பாப்பாவ வந்துட்டு தள்ளி விட்டான். ஜிமினுக்கு பதறி போச்சு. என்னதான் இருந்தாலும் லூனாவோட பொண்ணு தானே, வேற ஒருத்தர் பொண்ணா இருக்குன்னு தான் ஜிமின் நினச்சிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் லூனா வழியில வந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா கிட்ட வேகமா போயிட்டு, லூனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அவரே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கினோனே, அப்படியே பாப்பா பொல பொல பொலன்னு கண்லேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கா. ஜெமின் பார்த்துட்டு கண்ணை தொடச்சிட்டே இருக்காரு. உடனே வந்துட்டு அந்த பையனை பார்த்துட்டு, "ஏய் உனக்கு என்ன?" அப்படின்னோடனே அந்த பையன் பயந்துட்டான். "இல்லை இல்லை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஓட ஆரம்பிச்சோடனே, "என்னாச்சு பாப்பா என்னாச்சுன்னொடனே" "இல்லை அது ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொன்னோடனே, "என்னாச்சு?" அப்படின்னோடனே, "இல்லை அவன் எப்பயும் போல் என்னை புல்லி பண்ணிக்கிட்டே தான் இருக்கான்" அப்படின்னோடனே, "சரி சரி ஒன்றும் இல்லை நான் இருக்கேன்ல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் ஃப்ரெண்ட் இருக்கேன்ல" அப்படின்னு, தேங்க்யூ ஜிம் ஜிம்" அப்படின்னோடனே, "சரி சரி ஒன்றும் இல்லை பாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தட்டி கொடுத்துட்டே இருக்கான். அவன் எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் சொல்லி புல்லி பண்ணிக்கிட்டே இருக்கானோடனே, "என்ன சொன்னான்?" அப்படின்னோடனே, "அதான் அவனுக்கு வந்து அப்பா கிடையாது அம்மா மட்டும்தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புல்லி பண்ணிக்கிட்டே இருக்கான்" அப்படின்னோடனே, "அப்பா கிடையாது அம்மா மட்டுமா?" அப்படின்னோடனே,
என்ன பாப்பா சொல்ற? ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பான். அப்போ வந்துட்டு வேற ஒருத்தரோட பொண்ணா தானே நெனச்சிருப்பேன். இப்போ வந்துட்டு ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா இருக்கு. அப்பா மட்டும் கிடையாது, அம்மா மட்டும் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தெளிவா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன பாப்பா சொல்ற?" அப்படின்னு சொன்னோனே, "ஆமா, எனக்கு அம்மா மட்டும் தான, அப்பா கிடையாதுல்ல. அதனால புல்லி பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் உனக்கு மட்டும் தான் அப்பா இல்ல. எங்க எல்லாருக்கும் அப்பா இருக்கு. எங்களுக்கெல்லாம் வந்து இருக்காங்க. நீ மட்டும் தான் வந்து இப்படி இருக்க. எப்ப பாரு பாரு ஒரு மாரி வந்து ட்ரெஸ்ஸு வந்து இப்படி தான் போடுற. அடிக்கடி போட்ட ட்ரெஸ் போடுற." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புல்லி பண்ணிக்கிட்டே இருக்கேன். உன்கிட்ட வந்து கலர் பென்சில் இல்ல, ஸ்கெட்ச் இல்லன்னு சொல்லி புல்லி பண்ணிட்டே இருக்கேன். அம்மா வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கி தரேன்னு தான் சொன்னாங்க. எப்ப பார்த்தாலும் இவன் அதையே சொல்லி புல்லி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு பாப்பா அழுதுகிட்டே இருக்கு. ஜிமினுக்கு என்ன அப்பா இல்ல, காசு என்ன சொல்ல வரா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்கும்போது, சரி பாப்பா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு மறுபடியும் சாக்லேட் வாங்கி கொடுக்குறாரா, இல்லை வேணாம் அப்படின்னோடனே, சரி சரி நான் சிம் சிம் தானே உன் ஃப்ரெண்டு தானே வாங்கி தரல அப்படின்னோடனே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் வந்து ஜெமினே வந்து பிச்சு ஊட்டி விட்டுட்டே இருக்கா. மடியில் உட்கார வச்சுட்டு அந்த பாப்பாவும் சாப்பிட்டுட்டே இருக்கா. சரி இப்போ சொல்லி என்ன நடந்துச்சு அப்படின்னோடனே, இப்படி வந்து புல்லி பண்ணுறான் அப்படின்னோடனே, சரி உங்கள் அப்பா எங்கே அப்படின்னோடனே, அப்பா வந்து அப்பா சாமிக்கிட்ட போயிட்டாருன்னே ஜிமின் பார்க்குறான். அப்பா சாமிக்கிட்ட போயிட்டானா அப்படின்னோடனே, ஆமாம் அப்பா வந்து சாமிக்கிட்ட போயிட்டாங்க. உனக்கு யார் சொன்னா அப்படின்னோடனே, எனக்கு யாருமே சொல்லலை. இப்படி நான் ஒரு நாள் அப்பாலாம் எனக்கு இல்லையே அப்படி வந்துட்டு ஸ்கூலில் கேட்டாங்கன்னு சும்மா சொன்னேன். நான் என்ன மிதுன் ரொம்ப புல்லிக்கு பண்ணிக்கிட்டே இருந்தானா, அதான் கேட்டேன்னா, உடனே வந்து அம்மா சொன்னாங்க, அப்பா வந்து வெளியூர் வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் பேசுகிறத கேட்டு தாத்தா பாட்டி வந்து இப்படி வந்துட்டு நீ வந்து சொல்ல வேண்டியதானே, இப்படி அப்பா வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்டாங்க. உடனே சாமிக்கிட்ட போயிட்டான்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் சொன்னாங்க. ஆனால் அம்மா இல்லை வேணாம், அப்புறம் பாப்பா கஷ்டப்படுவா, எனக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. எனக்கு அன்னைக்கே தெரியும் அப்பா வந்து சாமிக்கிட்ட போயிட்டாங்கன்னு. ஆனால் நான் அம்மா கஷ்டப்படுவாங்கன்ட்டு நான் யார்கிட்டயும் எதுவுமே சொல்லிக்கிறதில்ல. மிதுன் புல்லி பண்ணாலும் நான் அம்மாக்கிட்ட சொல்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழந்த தேம்பி தேம்பி அழுகுதா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கேன். இருந்தாலும் ஜிமினுக்கு அப்பா செத்து போயிட்டாரா, அப்போ நான் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, சரி பாப்பா உன் வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்படி எனக்கு வந்து 4 ஆகுது அப்படின்னோடனே, 4ஆ அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னோடனே, என்ன சொல்கிறது 4ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினுக்கு ஷாக்கு. 4னா இல்லை இது அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெமினுக்கு கன்ஃப்யூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்ம குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஆகிட்டே பார்த்துட்டு, ஓ ஓகே பாப்பா அப்போ உங்கள் வீட்டில் மொத்தம் யார் யார் அப்படின்னோடனே, அது வந்து தாத்தா பாட்டி அம்மா நான் 4 பேர் தான் அப்படின்னோடனே, ஓ சரி சரி நீங்கள் எதுக்கு இப்படி கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னோடனே, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி சரி வா நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு, சரி இந்தா சாக்லேட் சாப்பிட்னோன்னே, இல்லை நீ சாக்லேட் வேணாம்னோன்னே, ஏன் அப்படின்னோடனே, டெய்லி சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சொத்தையாயிரும்னோடனே, ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்டே சொல்லிட்டு, சரி நீ வீட்டுக்கு போயிட்டு வானோடனே, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாமா, இல்லை நீ வீட்டுக்கு போயிட்டு வா, அப்புறம் அவங்க அம்மா தேடுவாங்கல்ல அப்படின்னோடனே, ஆமாம் சரி நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொன்னோடனே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து அங்கேயே உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிமினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தேடி வரும்போது இப்படி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பாரு. ஜிமின் வந்து பேசுகிறத பார்த்துட்டே வந்துட்டு, என்னடா அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து 2 பேரையும் கூப்பிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ஜங்குக்கு வந்து ஃபேஸ் பண்ணவே முடியல. அப்புறம் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்து ஜிமின் வந்து, ஒன்றும் இல்லை விடுறா, நான் சும்மா ஏதோ கில்ட்டில் தான் உன்னைய வந்து நான் குறை சொல்லிட்டேன். அப்படி சொன்னாவது என் மனசார்ந்து தான் சொன்னேன்.
உன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னோடனே, இல்லை மச்சான் நான் தான் மச்சான் காரணம்னே. இந்த பாரு சொல்லிட்டேன் பாரு ஜங்குக்கு, உன் மேலே எந்த தப்புமே இல்லை. என்னோடய கில்ட்டுனால உன் மேலே பழி போட்டேனே தவிர உன் மேலே தப்பே இல்லை, புரிஞ்சா அப்படின்னோடனே, சரிடா அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு லைட்டாக கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் ஜங்குக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி இல்லைல்ல. ஸோ அப்படியே இருக்கும்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனோடனே வேக வேகமாக போகிறாரு. பார்த்தா பார்க்கில் யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டார். ஜங்குக்கும் டேவ் பார்க்குறேங்க, என்ன திடீர்னு காலைல ஓடுனா இப்போ இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஈவினிங் ஓடுறாரு. இப்போ எங்கடா ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பின்னாடி வந்து பார்த்தா பாப்பா அங்கே உட்காந்துருக்கு. உடனே பாப்பா கிட்ட போயிட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோடனே சிம் சிம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவும் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கு. அவங்க 2 பேர் பார்க்குறாங்க, இந்த பிள்ளைய பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ தூரம் ஓடி வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் மனதாறுதலுக்காக அந்த பிள்ளை கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, பாப்பா நம்ம வந்து ஹைட் அண்ட் சீக் விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து புரியாமல் திடீர்னு ஹைட் அண்ட் சீக் விளாட்லாமா அப்படின்னு சொன்னோடனே பாப்பா வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக தலையாட்டிட்டு சரி அப்போ வந்துட்டு நீங்கள்லாம் ஒளிஞ்சுக்கோங்க, நான் வந்து உங்களை கண்டுபிடிக்கவா அப்படின்னோடனே, இல்லை இல்லை நீ ஒளிஞ்சுக்கோ, நாங்கள் எல்லோரும் உன்னை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னோடனே, அது எப்படி, அதெல்லாம் கரெக்ட் இல்லை, நான் ஒளிஞ்சுக்கிறேன், டே டே கூக்கி எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து எனக்கு கண்டுபிடிங்க அப்படின்னோடனே, ஓகே அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னோடனே பாப்பா கொடுன்னு ஓடுதா. உடனே வந்துட்டு டேவும் கூக்கி ஜங்குக்கும் பார்த்துட்டு ஒளியலாம் அப்படின்னு போகும்போது, டே இல்லைங்கடா அப்படின்னோடனே, என்னடா அப்படின்னோடனே, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன்டானோடனே, ஆனால் அது நம்புகிற மாதிரி இருக்காதுன்னு நீங்கள், எனக்குமே அது சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் பொடி வச்சே பேசிகிட்ருக்காரா. உடனே என்னடா அப்படின்னோடனே, எனக்கு என்னமோ பாப்பா என்னோடய குழந்தையா இருப்பாளோ அப்படின்ட்டு எனக்கு தோணுதுடா அப்படின்னு சொன்னோடனே ஜங்குக்கும் டேயாங்க அப்படியே ஒரு மாதிரி கண்ணை விரித்து ஷாக்காகி பார்க்குறாங்க. ஸோ இதோட நம்ம இன்றைக்கான எபிசோடு முடிச்சுக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு சில விஷயம் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அது அப்படின்னா, இவ்வளோ நாளாக வீடியோ வராமல் இருந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஊரில் திருவிழா நாளுக்காண்டி ப்ரீ பிளான்டாக ஒரு 2 எபிசோட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். ஓகே நம்ம வந்துட்டு 2 எபிசோட் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ஏன் நேரமோ கிறகமோ தெரியல, அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடிட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தேன். ரெக்கார்ட் மட்டும் பிச்சு பிச்சு பண்ணி வச்சுட்டு எடிட் பண்ணாமல் இருக்கும்போது ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கும் டைமே இல்லையா, இவங்க வேறு மைக் செட்டை போட்டு ஊரே கத்த விட்டுட்டு இருந்தானுங்க. அப்படி இருக்கும்போது வந்துட்டு நைட்டில் தான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணதை எடிட் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு தூக்க கலக்கத்துலேயே பண்ணதில் தெரியாமல் இந்த புத்திக்கெட்டவாதை போட்டு அப்படியே டெலிட் பண்ணிவிட்டேன். மொத்தம் 1.25 மணி நேரம் எடிட்டையுமே ஃபுல்லாக எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரெக்கார்டை ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டு எனக்குன்னா எரிச்சலாகிடுச்சு. ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னா சமகாண்டு. அடுத்த எபிசோடு இது இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, இதை 3வது எபிசோடையே வந்துட்டு இப்படி இந்த எபிசோடையே டெலிட் பண்ணோன்னு எனக்குன்னா சமகாண்டு. ஐயோ அப்படின்ற மாதிரி பைத்தியம் முடிச்சுட்டே தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு பொண்ணு கமெண்ட்டில் கேட்டுருந்துச்சு, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு 3 மணி ஆப்பில் தான் இந்த ரெக்கார்டை வந்து எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது இப்படி என்ன வேகமாக போடுங்கன்னொன்னே, இல்லைப்பா எடிட்டிங் ப்ராசஸில் இருக்குது, ரெக்கார்டை எடிட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு போட்டுருவேன் நான் சொல்லி முடித்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா மொத்தத்தையும் டெலிட் பண்ணி விட்டுவிட்டேன். ஒரு தூக்க கலக்கத்துலையா இல்லை எதில் பண்ணேனே தெரில. இத்தனை நாள் ஆச்சு அதை ஃபுல்லாக நான் வந்து முடிச்சுட்டு, இந்த திருவிழா அப்புறம் நிறைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இன்றைக்கே வந்து இதை நான் 3 நாளாக பிச்சு 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 எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கி தான் எடிட் பண்ணணும். இனிமேல் தான் நான் எடிட் பண்ணி முடித்து இது பண்ணணும். இப்போயே வந்துட்டு டைம் வந்து ஒரு 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. இனிமேல் நான் உட்காந்து நைட் சாயங்காலம் 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. இனிமேல் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஐயோ எனக்கு இன்னுமே ப்ராசஸ் நிறையா தான் இருக்குது. ஸோ வந்து நிறையா பேர் கேட்டிருந்தீங்க நெக்ஸ்ட் பார்ட்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ இவ்வளோ பேர் கேட்குறாங்களே, நம்ம
நம்மளோட கூறுகட்ட குக்கரத்தனமான வேலையினால இப்போ வந்து ஒரு இவ்வளோ பேருக்கு வந்து வெயிட் பண்ணுற மாதிரி வச்சுட்டோமே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ச்சே இப்படி ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காண்டி வெயிட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப சாரி. எனக்காண்டி வந்து இத்தனை பேர் வந்து நெக்ஸ்ட் பார்ட் எனக்கு வந்து அடுத்து அந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணவே சங்கட்டமாக இருந்துச்சு. நம்ம இன்னுமே ரெக்கார்ட் பண்ணாமல் எப்படி வந்துட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 கமெண்ட்ஸ்க்கெலாம் வந்துட்டு நான் வந்து ரிப்ளையும் பண்ணாமல் அப்படியே ஹோல்ட்லேயே தான் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அண்டு ரொம்ப தேங்க்யூ எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு. இந்த எபிசோடு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அந்த அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது ஞாபகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திருவிழா ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இது மறந்துருச்சு. இந்த எபிசோடு எனக்கே ஒரு மாதிரி ரெக்கார்ட் பண்ணும்போது ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா கொடுக்க நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ டேசிஸ். ஸோ அவ்வளோதான், இதை தான் சொல்லணும்னு நினச்சேன், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான். பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது பேசணும், இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நிறையா பேசலாம். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் என்னை இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கொடுக்குற சப்போர்ட் மாதிரியே இன்னும் வந்து நிறைய சப்போர்ட் கொடுங்க. ஓகே, பை டேசிஸ்.